ஹாய் செல்லக்குட்டீஸ், இது விலக நினைத்தேன் நிதியியல் தோற்றேன் என்ற நாவலின் 3வது பாகம். இது தொடர்வதற்கு முன் முதல் 2 பாகத்தை கேட்டீர்கள் என்றால் இதன் தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். முக்கியமா இந்த கதைய லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அத்தியாயம் 9. அர்ஜுன் கையில் அந்த 25 லட்சத்திற்கான செக்கை வைத்துக்கொண்டு சிலையாக நின்றிருந்தான். சார், பணம் கிடைச்சிருச்சு. உங்க அம்மாவை உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போறோம். நர்ஸ் தகவல் சொன்னார். நன்றி. அர்ஜுன் இயந்திரத்தனமாக தலையசைத்தான். ஒரு கையெழுத்தில் அவன் வாழ்க்கையே மாறிவிட்டது. திடீரென வாசலில் சலசலப்பு. செக்யூரிட்டிகளை தள்ளிவிட்டு விக்ரம் உள்ளே ஓடி வந்தார். அவர் கண்கள் அர்ஜுனை தேடின. அர்ஜுன்! அந்த குரலை கேட்டதும் அர்ஜுனன் உடல் நடுங்கியது. அவன் திரும்பினான். விக்ரம் அவன் அருகே ஓடி வந்து அவன் தோள்களை பற்றினார். விக்ரம், எதுக்குடா வந்த? அம்மா மிரட்டினாங்களா? வா போலாம், நான் இருக்கேன். விக்ரம் மூச்சிறைக்க கூப்பிட்டார். அர்ஜுன் விக்ரமின் கையை தட்டிவிட்டான். யார் மிரட்னா? அர்ஜுன் விக்ரமின் கண்களை பார்க்க தைரியமில்லாமல் எங்கேயோ பார்த்து பேசினான். உங்க அம்மா மிரட்டல விக்ரம். அவங்க ஒரு நல்ல டீல் பேசினாங்க. எனக்கு அது லாபமா இருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்ன உளர்ற? விக்ரம் நம்ப மறுத்தார். ஊட்டியில் நடந்த அந்த முத்தம், நாம பகிர்ந்துகிட்ட காதல், அதெல்லாம் பொய்யா? அர்ஜுன் தன் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டான். விக்ரமை வெறுப்பேற்றினால்தான் அவன் விலகி செல்வான். விக்ரம், நீங்க ஒரு பணக்கார ஆல்ஃபா. உங்கள பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது? அது வெறும் ஈர்ப்பு, அட்ராக்ஷன், காதல் இல்ல. அர்ஜுன் பொய்யைச் சொன்னான். எனக்கு காதல், பாசம் இதெல்லாம் விட பணம்தான் முக்கியம். என் குடும்பத்தோட பசிக்கு காதல் சோறு போடாது. அர்ஜுன் அந்த செக்கை காட்டினான். இதோ பாருங்க, 25 லட்சம். என் அம்மாவோட ஆபரேஷன், கடன், என் தங்கச்சி படிப்பு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருச்சு. இதுக்காக நான் இன்னும் எத்தனை வருஷம் உங்ககிட்ட வேலை பார்க்கணும்? ஆனா ஒரே ஒரு கையெழுத்துல உங்க அம்மா இதை செட்டில் பண்ணிட்டாங்க. விக்ரம் சிலையாக நின்றார். வெறும் ஈர்ப்பா? அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நீங்க முக்கியம்தான், ஆனா இந்த பணத்தை விட இல்ல. அர்ஜுன் ஒவ்வொரு வார்த்தையையும் கத்தியால் குத்துவது போல சொன்னான். எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, இனிமே என்ன தேடாதீங்க, என்ன மறந்துருங்க. விக்ரமின் கண்கள் கலங்கின. கோபம், ஏமாற்றம், அவமானம் எல்லாம் சேர்ந்து அவரை தாக்கியது. சரி அர்ஜுன், குரல் உடைந்தது. நீ ஜெயிச்சிட்ட. இனிமே நான் உன்னை தேட மாட்டேன். என் நிழல் கூட உன் மேல படாது. விக்ரம் வெளியேறினார். அர்ஜுன் தரையில் சரிந்து அழிதான். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் உருண்டோடின. 1 வருடம் கழித்து, 1 year later, சென்னை மாநகரம் VK குரூப்ஸ் நிறுவனம் இப்போது அசுர வளர்ச்சி அடைந்திருந்தது. விக்ரம் ஒரு இரக்கமற்ற தொழிலதிபராக மாறியிருந்தார். அவரது அகராதியில் மன்னிப்பு என்ற வார்த்தையே இல்லை. அதே நேரத்தில் சென்னையின் நெருக்கடியான ஒரு பகுதியில் ஒரு பழைய கட்டிடத்தில் இயங்கி வந்தது சிவா லாஜிஸ்டிக்ஸ் என்ற சிறிய கூரியர் மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனம். அர்ஜுன் இப்போது அங்கே ஒரு கிளர்க் அல்லது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக வேலை பார்த்து கொண்டிருந்தான். வேதவல்லியின் செல்வாக்கு காரணமாக பெரிய நிறுவனங்கள் எதுவும் அர்ஜுனை வேலைக்கு எடுக்கவில்லை. மேலும் விக்ரமின் கண்ணில் படக்கூடாது என்பதற்காக அர்ஜுனே இது போன்ற ஒரு சிறிய அலுவலகத்தை தேர்ந்தெடுத்தான். அவனது திறமைக்கு இது மிகவும் குறைந்த வேலைதான், ஆனால் குடும்பத்தை காப்பாற்றவும் மறைந்து வாழவும் இது அவனுக்கு தேவைப்பட்டது. அலுவலகம் மிகவும் புழுக்கமாகவும் சத்தமாகவும் இருந்தது. அர்ஜுன், அந்த இன்வாய்ஸ் காப்பி ரெடியா? கஸ்டமர் வெயிட் பண்றாங்க. மேனேஜர் கத்தினார். இதோ சார், பிரிண்ட் எடுத்துட்டேன். அர்ஜுன் வேர்வையை துடைத்துக்கொண்டே பழைய கம்ப்யூட்டரில் டைப் செய்துவிட்டு பிரிண்ட் அவுட்டை எடுத்தான். அவனது முகம் வாடியிருந்தது. கண்களில் இருந்த அந்த பழைய ஒளி இல்லை. எப்போதும் ஒருவித பயத்துடனே அவன் வேலை பார்த்தான். திடீரென அந்த சிறிய அலுவலகத்தின் வாசலில் 3 பெரிய கருப்பு கார்கள் வந்து நின்றன. அலுவலகமே பரபரப்பானது. மேனேஜர் பதறியடித்துக்கொண்டு ஓடினார். எல்லாரும் எழுந்திருங்க, புது MD வராரு. நம்ம கம்பெனிய விலைக்கு வாங்கியிருக்கிறது பெரிய குரூப், மரியாதை முக்கியம். மேனேஜர் எச்சரித்தார். அர்ஜுனுக்கு நெஞ்சு படபடவென துடித்தது. புது MDயா? அவன் கூட்டத்தின் பின்னால் ஒரு ஃபைலை வைத்து முகத்தை மறைத்துக்கொண்டு நின்றான். காரின் கதவு திறக்கப்பட்டது. பாலிஷ் போட்ட ஷூ முதலில் தரையில் பட்டது. தொடர்ந்து கருப்பு கோட் சூட் அணிந்த அந்த கம்பீரமான உருவம் இறங்கியது. அந்த ஆக்ரோஷமான ஆல்ஃபா வாசனை, அது காற்றை விட வேகமாக உள்ளே நுழைந்தது. அர்ஜுன் அந்த வாசனையை உணர்ந்த நொடி உறைந்து போனான். இல்ல, இது அவரா இருக்கக்கூடாது. விக்ரம். அவர் இப்போது இந்த சிறிய லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தையும் தனது VK குரூப்ஸுடன் இணைக்க வந்திருந்தார். விக்ரம் கூலிங் கிளாஸை கழற்றிவிட்டு அலுவலகத்தை ஒரு மேலோட்டமான அதிகார பார்வையில் ஸ்கேன் செய்தார். இதுதான் அக்கவுண்ட் செக்ஷனா?
விக்ரமின் குரல் இடி போல ஒலித்தது. ஆமாம் சார். மேனேஜர் கை கட்டி பதில் சொன்னார். விக்ரம் மெதுவாக நடந்து வந்தார். ஊழியர்கள் அனைவரும் பயபக்தியுடன் வழிவிட்டனர். விக்ரம் ஒவ்வொரு டேபிளாக பார்த்து கொண்டே வந்தார். கடைசி டேபிள். அர்ஜுன் தலை குனிந்து நின்றிருந்தான். அவன் உடல் நடுங்குவதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் தப்பிக்க வழி தேடினான். ஆனால் வழி இல்லை. விக்ரம் அந்த டேபிளை கடந்து செல்ல முற்பட்டார். ஆனால் அந்த மெல்லிய மல்லிகை வாசனை, அது எத்தனையோ முறை அவரை கிறங்கடித்த வாசனை. தூசுக்கும் வியர்வைக்கும் நடுவில் அந்த வாசனை அவரை தடுத்து நிறுத்தியது. விக்ரம் சட்டென்று நின்றார். அவர் மெதுவாக திரும்பினார். ஃபைலை வைத்து முகத்தை மறைத்துக்கொண்டு நிற்கும் அந்த உருவத்தை பார்த்தார். அத்தியாயம் 13. அந்த ஃபைலை கீழே வை, விக்ரம் கட்டளையிட்டார். அர்ஜுன் நடுங்கும் கைகளுடன் ஃபைலை கீழே இறுக்கினான். ஓராண்டுக்குப் பிறகு அவர்கள் கண்கள் சந்தித்தன. விக்ரமின் கண்களில் தெரிந்த அந்த தீ அர்ஜுனை பொசுக்குவது போலிருந்தது. சார், இவன் அர்ஜுன், நம்ம அக்கவுண்டன்ட், மேனேஜர் அறிமுகப்படுத்த முயன்றார். தெரியும், விக்ரம் அர்ஜுனிடமிருந்து பார்வையை விலக்காமல் சொன்னார். இவன் ஒரு தலை சிறந்த கணக்காளர். குறிப்பா பணத்துக்காக கணக்கு மாத்துறதுல இவன் கில்லாடி. அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் இதயத்தில் சம்மட்டியால் அடித்தது போலிருந்தன. விக்ரம் மெதுவாக நடந்து அர்ஜுனின் மேசைக்கு அருகில் வந்தார். அந்த சிறிய பழைய மேசை, அதில் அடுக்கப்பட்டிருந்த ஃபைல்கள், அர்ஜுன் அணிந்திருந்த சாயம் போன சட்டை, இவை அனைத்தையும் விக்ரம் ஒரு வெறுப்பான பார்வையால் அளவிட்டார். 25 லட்சம்! விக்ரம் மெல்லிய குரலில், ஆனால் அர்ஜுனுக்கு மட்டும் கேட்கும் வகையில் பேசினார். 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனையே, அதுக்குள்ள தீர்ந்து போச்சா? அதான் மறுபடியும் இந்த குப்பத் தொட்டில வந்து விழுந்துட்டியா? அர்ஜுன் தலை குனிந்தான். சார், ப்ளீஸ், இங்க வேண்டா. ஏ, உன் சாயம் வெளுத்துடும்னு பயமா? விக்ரம் குரலை உயர்த்தினார். எல்லாரும் கேளுங்க, உங்க புது எம்டி நான்தான். இந்த சிவா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிய நான் வாங்கிட்டேன். அலுவலகமே அமைதியானது. இப்போ எனக்கு இங்கே ஆள் குறைப்பு செய்யணும். இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற யாருமே எனக்கு தேவையில்லை. எல்லாரும் டிஸ்மிஸ். விக்ரம் அதிரடியாக அறிவித்தார். சார், ஐயோ சார், எங்க வயித்துல அடிக்காதீங்க சார். மேனேஜரும் மற்ற ஊழியர்களும் பதறினர். நாங்க எங்கே போவோம்? விக்ரம் நக்கலாக சிரித்தார். பிறகு அர்ஜுனை பார்த்தார். அர்ஜுன் என்கிட்ட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். அப்படி போட்டா உங்க யாருடைய வேலையும் போகாது. இல்லைனா அடுத்த நிமிஷமே இந்த கம்பெனி பூட்டப்படும். விக்ரம் நிபந்தனை விதித்தார். அர்ஜுன், தயவு செஞ்சு ஒத்துக்கோப்பா, என் பொண்ணு கல்யாணம் இருக்கு. மேனேஜர் அர்ஜுனின் கையை பிடித்தார். மற்றவர்களும் அவனை கெஞ்சினர். அர்ஜுன் இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொண்டான். விக்ரம் அவனை குறிவைத்து தாக்குவது புரிந்தது. நான் என்ன செய்யணும் விக்ரம்? தோல்வியுற்ற குரலில் கேட்டான். என் கூட வரணும். என் பிஏவா மறுபடியும் வேலை செய்யணும். ஆனா இந்த முறை சம்பளம் கிடையாது. நீ வாங்கிய பணத்துக்கு ஈடாக நீ எனக்கு வேலை செய்யணும், விக்ரம் தீர்க்கமாக சொன்னார். அர்ஜுனுக்கு வேறு வழி தெரியவில்லை. சக ஊழியர்களின் வாழ்வாதாரம் அவன் கையில் இருந்தது. மேலும் அவனிடம் அந்த 25 லட்சத்தை திருப்பிக் கொடுக்கும் சக்தியும் இல்லை. பணம் முழுவதும் அம்மாவின் மருத்துவ செலவில் கரைந்துவிட்டது. சரி, நான் வர்றேன். அர்ஜுன் தலையசைத்தான். விக்ரம் வெற்றி புன்னகை பூக்கவில்லை. மாறாக அவரது முகம் இன்னும் இறுகியது. கிளம்பு. விக்ரம் திரும்பினார். அர்ஜுன் தனது பையை எடுத்துக்கொண்டு விக்ரமின் பின்னால் நடந்தான். அலுவலக ஊழியர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அர்ஜுனை ஒருவித பரிதாபத்தோடு பார்த்தனர். கார் பார்க்கிங். விக்ரம் காரின் பின் கதவை திறந்தார். ஏறு. அர்ஜுன் ஏறினான். கார் சீறி பாய்ந்தது. பயணம் முழுவதும் அமைதி நிலவியது. அது ஒரு மயான அமைதி. கார் விகே குரூப்ஸ் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. அது விக்ரமின் பிரம்மாண்டமான பங்களாவை நோக்கிச் சென்றது. அர்ஜுன் பதற்றமானான். சார், ஆபீஸ் போகலையா? இல்ல, முதல்ல கணக்க வழக்க முடிக்கணும். விக்ரம் டிரைவிங் மிரர் வழியாக அவனை முறைத்தார். வீடு வந்தது. அர்ஜுன் அந்த பங்களாவை பார்த்ததும் பழைய நினைவுகள், வேதவள்ளியின் மிரட்டல், விக்ரமின் காதல் எல்லாம் நினைவுக்கு வந்து அவனை வதித்தன. விக்ரம் அர்ஜுனை இழுத்துக்கொண்டு தனது அறைக்கு சென்றார்.
அறைக்கதவை சாட்டினார். இப்போ சொல்லு, உனக்கு என் மேல காதலே இல்லையா, பணம் மட்டும்தான் முக்கியமா? அர்ஜுன் அந்த பொய்யையே மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ஆமாம் செல், பணம்தான் முக்கியம். ஆனா அந்த பணம் செலவாகிடுச்சு, அதான் வேலைக்கு போனேன். விக்ரம் பெருமூச்சு விட்டார். அவன் சொல்லும் பொய் அவருக்கு கோபத்தை மூட்டியது. சரி, நீ வாங்கிய 25 லட்சத்துக்கு வட்டி போட்டா கூட அது 30 லட்சத்தை தாண்டும். நீ எனக்கு சாதாரண பிஏவா வேலை பார்த்தா இந்த ஜென்மத்துல அந்த கடனை அடைக்க முடியாது. வேற என்ன செய்யணும்? அர்ஜுன் பயத்துடன் கேட்டான். நீ இனிமே இந்த வீட்லயே தங்கணும். ஆபீஸ் வேலை மட்டும் இல்லாம என் பர்சனல் வேலைகளையும் நீதான் பார்க்கணும். சமையல், கிளீனிங், டிரைவிங், என் எப்போ எதை கேட்டாலும் செய்யணும். நீ எனக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி, புரிஞ்சதா? அர்ஜுன் கலங்கிய கண்களுடன் தலையசைத்தான். ஒரு காலத்தில் விக்ரமின் ராணியாக இருக்க வேண்டியவன் இன்று வேலைக்காரனாக மாறியிருக்கிறான். என்ன நிக்கிற? போ, எனக்கு காஃபி வேணும், 10 நிமிஷத்துல, விக்ரம் கத்தினார். அர்ஜுன் அவசரமாக வெளியேறினான். விக்ரம் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதிற்குள் ஒரு போராட்டம். இவனை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்? இவன் பட்ட கஷ்டம் பத்தாதா என்று ஒரு மனம் கேட்டது. இவன் உன்னை ஏமாத்திட்டான், பணத்துக்காக உன்னை வித்துட்டான், இவனுக்கு இது தேவைதான் என்று இன்னொரு மனம் சொல்லுது. அர்ஜுன் சமையலறையில் நின்று காஃபி போட்டுக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் கலங்கியிருந்தன. ஆனால் மனதின் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன நிம்மதி இருந்தது. எப்படியோ நான் விக்ரம் கண் முன்னாடியே இருக்கேன். அவர் என்னை வெறுத்தாலும் சரி, திட்டி தீர்த்தாலும் சரி, அவர் பக்கத்துல இருக்கேன். இதுவே எனக்கு போதும். ஆனால் இந்த எஜமான் அடிமை வாழ்க்கை எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? சித்தார்த் திரும்பி வரும்போது விக்ரம் அர்ஜுனை ஒரு வேலைக்காரனாக பார்ப்பாரா அல்லது தன் துணையாக பார்ப்பாரா? அத்தியாயம் 14. விக்ரமின் பங்களாவில் சமையலறைக்கு அருகில் இருந்த அந்த சிறிய ஸ்டோர் ரூம் இப்போது அர்ஜுனின் உலகமாக சுருங்கியிருந்தது. ஒரு பழைய கட்டில், ஒரு மின்விசிறி, இதுதான் அவனது வசதிகள். அதிகாலை மணி 5. அர்ஜுன் விழித்துக் கொண்டான். இரவு முழுவதும் கொசுக்கடியாலும் புழுக்கத்தாலும் அவனால் சரியாக தூங்க முடியவில்லை. உடல் வலித்தது. ஆனால் அவன் இப்போது ஓய்வெடுக்க முடியாது. அவன் ஒரு கடனாளி. வேகமாக குளித்துவிட்டு பழைய அழுக்கு சட்டையை துவைத்துவிட்டு விக்ரம் கொடுத்த ஒரு சாதாரண யூனிஃபார்ம் போன்ற உடையை அணிந்து கொண்டான். சமையலறைக்குச் சென்றான். அங்கே தலைமை சமையலரர் இருந்தார். என்ன தம்பி, புதுசா? அவர் பரிதாபமாக கேட்டார். ஆமா அண்ணே. முதல்ல ஐயாவுக்கு காஃபி போட்டுடு. அவருக்கு சர்க்கரை கம்மியா இருக்கணும். 7 மணிக்கெல்லாம் ஹால்ல இருக்கணும், அவர் அறிவுறுத்தினார். அர்ஜுன் காஃபி போட்டான். அந்த வாசனை அவனுக்கு பழைய நாட்களை ஞாபகப்படுத்தியது. ஒரு காலத்தில் விக்ரம், நீ போட்டாதான் காஃபியே ருசிக்குது அர்ஜுன் என்று கொஞ்சுவார். இன்று அதே காஃபியை ஒரு வேலைக்காரனாக கொண்டு செல்கிறான். ஹால். வேதவல்லி சோஃபாவில் அமர்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்தார். அர்ஜுனை பார்த்ததும் அவர் முகம் சுருங்கியது. காஃபி அங்க வச்சிட்டு போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. அவர் வெறுப்புடன் கையை ஆட்டினார். அர்ஜுன் காஃபியை வைத்துவிட்டு திரும்பினான். அப்போது விக்ரம் மாடியிலிருந்து இறங்கி வந்தார். ஜிம் உடை அணிந்து வியர்வையுடன் கம்பீரமாக வந்தார். காஃபி ரெடியா? விக்ரம் கேட்டார். அர்ஜுன் வேகமாகச் சென்று காஃபி கப்பை எடுத்து விக்ரமிடம் நீட்டினான். விக்ரம் அர்ஜுனின் முகத்தை பார்க்கவில்லை. கப்பை வாங்கும்போது வேண்டுமென்றே அர்ஜுனின் விரல்களை உரசுவது போல வாங்கினார். அந்த தொடுதல் அர்ஜுனுக்கு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. ஆனால் விக்ரம் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் கிளம்பு, விக்ரம் சொல்லிவிட்டு காஃபியை உறிஞ்சினார். ஆபீஸ். அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தும் அவனது தகுதிக்கு குறைவானவை. ஃபைல்களை தூக்கிச் செல்வது, ஜெராக்ஸ் எடுப்பது, மற்ற ஊழியர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது என அவனை அலைக்கழித்தனர். விக்ரம் தனது கண்ணாடி அறையிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அர்ஜுன் கஷ்டப்படுவதை பார்க்கும்போது அவருக்குள் ஒரு குரூரமான திருப்தி ஏற்பட்டது. நீ என்னை ஏமாத்தின, அனுபவி என்று நினைத்தார். ஆனால் அர்ஜுன் சோர்வாக நடக்கும்போது விக்ரமின் உள்ளுணர்வு பதறியது. மதிய உணவு இடைவேளை. அர்ஜுனிடம் கையில் காசில்லை. காலையில் எதுவும் சாப்பிடவில்லை. பசி வயிற்றை கிள்ளியது. கேண்டீனுக்குச் செல்ல முடியாது. அவன் அலுவலகத்தின் மொட்டை மாடிக்குச் சென்றான். தண்ணீர் பாட்டிலை மட்டும் குடித்துவிட்டு ஒரு மூலையில் அமர்ந்தான். 25 லட்சத்தை செலவு பண்ணிட்டு இப்போ சோத்துக்கே வழியில்லாம இருக்கியே அர்ஜுன், இது தேவையா என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். திடீரென்று மாடிக்கு யாரோ வரும் சத்தம் கேட்டது.
அர்ஜுன் அவசரமாக கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்தான். வந்தது விக்ரமின் பியூன். தம்பி, இந்தா சாப்பாடு. அவர் ஒரு பார்சலை நீட்டில்லார். யார் கொடுத்தா? அர்ஜுன் தயங்கினான். தெரியலப்பா, ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு, சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அர்ஜுன் அந்த பார்சலை பிரித்தான். உள்ளே விக்ரமுக்கு பிடித்த அதே உணவுகள். அர்ஜுனுக்கு புரிந்தது, இது விக்ரம்தான். என்னை பட்டினி போட அவரால முடியல. அர்ஜுன் அந்த உணவை சாப்பிடும்போது அதில் உப்பை விட அவனது கண்ணீர் அதிகமாக கலந்திருந்தது. மாலை நேரம். விக்ரம் ஒரு மீட்டிங்குக்கு செல்ல வேண்டியிருந்தது. அர்ஜுன், காரை எடு. விக்ரம் இன்டர்காமில் கத்தினார். அர்ஜுன் வேகமாகச் சென்று டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். விக்ரம் பின் இருக்கையில் அமர்ந்தார். கார் சென்று கொண்டிருந்தது. திடீரென்று வானம் இருண்டு மழை பெய்யத் தொடங்கியது. வைப்பரை போடு, விக்ரம் சொன்னார். அர்ஜுன் பதற்றத்தில் வைப்பரை பதிலாக இண்டிகேட்டரை போட்டான். அவன் கைகள் நடுங்கின. அவனுக்கு தலை சுற்றியது. காலையிலிருந்தே வேலைப்பழு மற்றும் மன அழுத்தம் அவனை களைப்படைய செய்தது. என்ன பண்ற? ஒழுங்கா ஓட்ட தெரியாதா? விக்ரம் கத்தினார். சாரி சார், தலை சுத்துது, அர்ஜுன் முணங்கினான். அடுத்த நொடி கண்கள் இருட்ட அர்ஜுன் ஸ்டியரிங்கின் மீது சாய்ந்தான். கார் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. அர்ஜுன்! விக்ரம் அலறினார். அவர் மின்னல் வேகத்தில் செயல்பட்டார். பின்சீட்டிலிருந்து எக்கி ஹேண்ட் பிரேக்கை இழுத்தார். கார் ஒரு மரத்தின் அருகே சென்று பலமாக மோதி நின்றது. அர்ஜுன்! விக்ரம் வேகமாக இறங்கி டிரைவர் சீட் கதவை திறந்தார். அர்ஜுன் ஸ்டியரிங்கில் மயங்கி கிடந்தான். அவன் நெற்றியில் லேசாக அடிபட்டு ரத்தம் வழிந்தது. விக்ரமின் கோபம் மறைந்து பயம் தொற்றிக் கொண்டது. ஏய், முழிடா! அர்ஜுன்! விக்ரம் அவன் கன்னத்தை தட்டினார். அர்ஜுன் அசைவற்று இருந்தான். விக்ரம் அவனை தூக்கி பின்சீட்டில் கிடத்தினார். அவனது ரத்தம் வரும் நெற்றியை தன் கைக்குட்டையால் அழுத்தினார். முட்டாள், உடம்பை இப்படி பலவீனமா வச்சுக்கிட்டு ஏன் வண்டி ஓட்டுன? விக்ரம் திட்டிக்கொண்டே அர்ஜுனின் நாடி துடிப்பை பார்த்தார். அது பலவீனமாக இருந்தது. அப்போதுதான் விக்ரம் ஒன்றை கவனித்தார். அர்ஜுன் அணிந்திருந்த சட்டை மிகவும் பெரியதாக தொழையாக இருந்தது. அவன் உடல் மிகவும் மெலிந்து எலும்புகள் தெரியும் அளவுக்கு இழைத்திருந்தான். 25 லட்சம் வச்சிருக்கவன் ஏன் இப்படி இருக்கான்? நல்ல சாப்பாடு, நல்ல துணி எதுவுமே இல்லையே. விக்ரமுக்குள் சந்தேகம் முளைத்தது. அர்ஜுன் லேசாக கண் விழித்தான். சார்? விக்ரம் சட்டென்று குனிந்து அர்ஜுனை இறுக அணைத்துக் கொண்டார். ஏண்டா பொய் சொன்ன? ஏன்? விக்ரம் கதறினார். அத்தியாயம் 15. ஏண்டா பொய் சொன்ன? ஏன்? விக்ரம் அர்ஜுனை இறுக அணைத்துக் கொண்டு கதறினார். அந்த ஆல்பா ஆணின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அர்ஜுனின் தோள்பட்டையை நனைத்தது. அர்ஜுன் திகைத்துப் போய் கிடந்தான். விக்ரம் கையில் அந்த மருத்துவ ரசீது இருப்பதை அவன் அப்போதுதான் கவனித்தான். விக்ரம், அது... அர்ஜுன் பேச முயன்றான். விக்ரம் விலகி அர்ஜுனின் முகத்தை ஏந்தினார். உன் அம்மாவுக்காகத்தான் பணத்தை வாங்கினேன்னு ஏன் சொல்லல? நீ பணத்தாசை பிடிச்சவன்னு நான் நினைச்சு உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுடா. அர்ஜுன் விக்ரமின் கைகளை பற்றிக் கொண்டான். இல்ல விக்ரம், நீங்க தப்பு பண்ணல. நான் தான் உங்களை நம்ப வச்சேன். உங்க அம்மா... அர்ஜுன் தயங்கினான். விக்ரமின் முகம் மாறியது. அம்மாவா? அவங்கதான் உன்னை மிரட்டினாங்களா? அர்ஜுன் அமைதியாக தலைகுனிந்தான். உங்க அம்மா சொன்னதுல தப்பில்ல விக்ரம். நீங்க ஒரு ராஜா, நான் ஒண்ணுமில்லாதவன். என்னால உங்க கௌரவம் போகக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம பணத்தை வாங்கலனா என் அம்மாவை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. விக்ரம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தன் தாயின் குரூரம் இவ்வளவு தூரம் செல்லும் என்று அவர் நினைக்கவில்லை. என் காதல காப்பாத்த போறேன்னு சொல்லி என் வாழ்க்கையையே அழிச்சிருக்காங்க. விக்ரம் கோபத்தில் எழுந்தார். விக்ரம், வேண்டாம், அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. அர்ஜுன் தடுக்க முயன்றான். இல்ல அர்ஜுன், இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நீ ரெஸ்ட் எடு. விக்ரம் அர்ஜுனை படுக்க வைத்துவிட்டு புயல் போல அறையை விட்டு வெளியேறினார். ஹாலில் வேதவல்லி நிம்மதியாக டிவி பார்த்து கொண்டிருந்தார். விக்ரம் மாடிப்படிகளில் இறங்கி வரும் சத்தம் கேட்டது. அந்த காலடி சத்தத்திலேயே ஒரு ஆக்ரோஷம் இருந்தது. விக்ரம், அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? செத்துட்டானா? வேதவல்லி சாதாரணமாக கேட்டார். விக்ரம் நேராக வந்து டிவியை உடைத்தார். வேதவல்லி திடுக்கிட்டு எழுந்தார். என்ன பண்ற விக்ரம்? நீங்க என்ன பண்ணீங்கம்மா? விக்ரம் கத்தினார். ஒரு அப்பாவியான பையன் தன் தாயை காப்பாத்த துடிச்சப்ப அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவனை மிரட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க எனக்கு கத்துக் கொடுத்த தர்மமா? வேதவல்லி சமாளித்தார். நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சேன். அவன் நம்ம தகுதிக்கே... தகுதியா? விக்ரம் இடைமறித்தார். பணம் இருந்தா மட்டும் தகுதி வந்துருமா? அர்ஜுன் அந்த 25 லட்சத்துல தனக்காக 1 ரூபாய கூட எடுத்துக்கல. ஆனா நீங்க
பெத்த மகனை விட பிசினஸ் இமேஜ் தான் முக்கியம்னு நினைச்சிருக்கீங்க. அர்ஜுனோட கால் தூசிக்கு கூட நீங்க சமம் இல்ல. விக்ரம், வார்த்தைய அளந்து பேசு. நான் உன் தாய். தாய்ங்கிற தகுதிய நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க. விக்ரம் தீர்க்கமாக சொன்னார். இனிமே இந்த வீட்ல அர்ஜுன் வேலைக்காரன் இல்ல. அவன்தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அவன்தான் என் வாழ்க்கை துணை. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியேறலாம். வேதவல்லி அதிர்ந்து போய் நின்றார். விக்ரம் இவ்வளவு தூரம் பேசுவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இன்னொரு விஷயம், விக்ரம் எச்சரித்தார். இனிமே அர்ஜுன் வேலை ஒரு சின்ன துரும்பு பட்டாலும் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. விக்ரம் திரும்பி பார்க்காமல் மாடிக்குச் சென்றார். வேதவல்லி அவமானத்திலும் கோபத்திலும் நடுங்கினார். மகன் கைமீறி போய்விட்டான். விக்ரமின் அறை. விக்ரம் உள்ளே வந்தபோது அர்ஜுன் எழுந்து உட்கார முயன்றான். எங்க போற? விக்ரம் கேட்டார். தூங்க. அது உன் இடமில்லை. விக்ரம் தனது பெரிய கட்டிலை காட்டினார். அதுதான் உன் இடம், என் பக்கத்தில. அர்ஜுன் தயக்கத்துடன் கட்டிலில் ஏறினான். விக்ரம் அவனை தன் தோளோடு அணைத்து கொண்டார். குட் நைட் என் அர்ஜுன். விக்ரம் கிசுகிசுத்தார். குட் நைட் ஆல்ஃபா. அர்ஜுன் நிம்மதியாக கண்களை மூடினான். எல்லாம் சுபமாக முடிந்தது போல தோன்றியது. ஆனால் இருட்டில் பதுங்கியிருக்கும் ஒரு நோனி ஒன்று காத்திருந்தது. வேதவல்லி தனது அறையில் போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார். சித்தார்த், நீ உடனே இந்தியா திரும்பணும். விக்ரம் முழுசா கெட்டு போயிட்டான். அந்த ஒமேகா பையனை கொன்னாவது என் மகனை மீட்கணும். எதிர்முனையில் சித்தார்த்தின் சிரிப்பு சத்தம் கேட்டது. கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் வரேன். ஆனா இந்த முறை நான் தனியா வரல. விக்ரமோட பழைய எதிரி ஒருத்தனை கூட்டு சேர்த்துட்டு வரேன். ஆட்டம் இப்பதான் ஆரம்பம். அத்தியாயம் 16. காலை சூரியன் மேகங்களுக்கு நடுவே பிரகாசமாக உதித்தது. அது அர்ஜுனன் வாழ்க்கையில் ஏற்பட்ட புதிய விடியலை புரிப்பது போலிருந்தது. விக்ரமின் படுக்கையறையில் அர்ஜுன் கண்விழித்தான். அவன் படுத்திருந்தது விக்ரமின் அகலமான மென்மையான படுக்கையில். அவன் தலையணைக்கடியில் ஒரு சிறிய ரோஜா பூவும் ஒரு குறிப்பும் இருந்தது. குட் மார்னிங் என் நண்பே. குளிச்சிட்டு ரெடியாகு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. விக்ரம். அர்ஜுன் புன்னகையுடன் எழுந்தான். குளியலறைக்கு சென்று வந்தவன் கட்டிலின் மீது வைக்கப்பட்டிருந்த ஆடையை பார்த்தான். விளிர் நீல நிறத்தில் மிகவும் விலையுயர்ந்த ஒரு பிராண்டட் சட்டை மற்றும் பேண்ட். கூடவே ஒரு புதிய கைக்கடிகாரம். அர்ஜுன் அதை அணிந்து கொண்டு கண்ணாடியில் பார்த்தான். ஓராண்டுக்கு முன் அந்த துடிப்பான அழகான அர்ஜுன் மீண்டும் தெரிந்தான். ஆனால் இந்த முறை கண்களில் பயமில்லை. விக்ரம் தந்த தைரியம் இருந்தது. கீழே இறங்கி வந்தான். ஹாலில் வேலைக்காரர்கள் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். நேத்து வரைக்கும் காஃபி டம்ளரை கழுவினவர் இன்னைக்கு எஜமான் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரான் பாரு, ஒருவன் சொன்னான். அர்ஜுன் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தலை நிமிர்ந்து நடந்தான். விக்ரம் டைனிங் டேபிளில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தான். அர்ஜுனை பார்த்ததும் அவன் கண்கள் விரிந்தன. வாவ்! விக்ரம் எழுந்து வந்து அர்ஜுனின் கையை பிடித்தான். இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு வெளிச்சமே வந்திருக்கு. வேதவல்லி தூரத்திலிருந்து இதை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே சென்று விட்டார். விக்ரம் அதை பொருட்படுத்தவில்லை. சாப்பிடலாமா? விக்ரம் அர்ஜுனை தனது பக்கத்து இருக்கையில் அமர வைத்தார். வேலைக்காரர்கள் தயங்கியபடியே பரிமாறினர். விக்ரமே தான உணவு வகைகளை அர்ஜுனன் தட்டில் வைத்தார். சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் காரில் ஏறினர். டிரைவர் கதவை திறக்க விக்ரம் அர்ஜுனை முதலில் ஏற சொன்னார். விகே குரூப்ஸ் அலுவலகம். கார் அலுவலகத்தின் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. வழக்கம் போல ஊழியர்கள், செக்யூரிட்டிகள் என அனைவரும் விக்ரமை வரவேற்க காத்திருந்தனர். அவர்களுக்கு தெரியும், அர்ஜுன் ஒரு வேலைக்காரனாகத்தான் காரிலிருந்து இறங்குவான் என்று. விக்ரம் முதலில் இறங்கினார். தனது கோட்டை சரி செய்துவிட்டு மறுபக்கம் சென்று காரின் கதவை திறந்தார். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சிஇஓ விக்ரம் யாருக்கு கதவை திறக்கிறார்? உள்ளிருந்து அர்ஜுன் இறங்கினான். அவனது புதிய தோற்றம், விலையுயர்ந்த உடை, கையிலிருந்த புது வாட்ச் எல்லாவற்றையும் விட அவன் முகத்திலிருந்த அந்த பொலிவு அனைவரையும் வியக்க வைத்தது. விக்ரம் அர்ஜுனின் கையை இறுக்கமாக கோர்த்து கொண்டார். வா போகலாம். விக்ரம் சொல்ல இருவரும் அருகருகே நடந்தனர். செக்யூரிட்டிகள் சல்யூட் அடித்தனர். வரவேற்பறையிலிருந்த ஊழியர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். நேற்று வரை அர்ஜுனை ஏளனமாக பார்த்த அதே கண்கள் இன்று பயத்துடன் மரியாதையுடன் பார்த்தன. அவர்கள் லிஃப்ட் அருகே வந்தனர். அங்கே நேற்று அர்ஜுனிடம் குப்பை கூடையை நீட்டிய அந்த ஜூனியர் ஊழியர் நின்றிருந்தான். அர்ஜுனை பார்த்ததும் அவன் நடுங்கிப் போய் வழிவிட்டான். விக்ரம் அவனை பார்த்து முறைத்தார். இனிமே இவர பேரு சொல்லி கூப்பிடக்கூடாது, சார்னு கூப்பிடணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார்.
அவன் வேர்த்து விறுவிறுக்க தலையாட்டினான். இருவரும் விக்ரமின் கேபின்குள் நுழைந்தனர். விக்ரம் அர்ஜுனை தனது இருக்கைக்கு அருகிலிருந்த மற்றொரு சொகுசு இருக்கையில் அமர வைத்தார். இதுதான் உன் நிரந்தர இடம். இனிமே நீ எனக்கு காஃபி போட வேண்டாம், ஃபைல் தூக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான். விக்ரம் அர்ஜுனின் மேசையின் மேல் சாய்ந்து அவன் முகத்தை நெருங்கினார். என்ன செய்யணும் விக்ரம்? எப்பவும் என் கண் முன்னாடியே இருந்து என்னை ரசிக்கணும். என் கோபத்தை குறைக்கிற மருந்து நீதான். விக்ரம் மெதுவாக அர்ஜுனின் மூக்கில் முத்தமிட்டார். அர்ஜுன் வெட்கத்தில் சிரித்தான். ஆஃபீஸ் விக்ரம், யாராவது பார்க்க போறாங்க. பார்க்கட்டும், என் ஒமேகாவை கொஞ்சுற உரிமை எனக்கிருக்கு. விக்ரம் சிரித்தார். அன்று முழுவதும் அலுவலகத்தில் பரபரப்பு. அர்ஜுன் மீண்டும் வந்துவிட்டான். ஆனால் இந்த முறை வேலைக்காரனாக இல்லை, வருங்கால உரிமையாளராக என்ற செய்தி தீயாக பரவியது. மாலை நேரம். விக்ரம் வேலையில் மும்மரமாக இருந்தார். அர்ஜுன் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்கு தாகம் எடுத்தது. விக்ரம், நான் கேண்டீன் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரட்டா? வேண்டாம், நான் வரவழைக்கிறேன். பரவாயில்லை விக்ரம், நானே போகிறேன். ஒரே இடத்துல உட்கார்ந்து கால் வலிக்குது. ஒரு ரவுண்ட் போயிட்டு உடனே வந்துடுகிறேன். அர்ஜுன் கெஞ்சினான். விக்ரம் யோசித்தார். இப்போது அலுவலகத்தில் எல்லோருக்கும் அர்ஜுனின் நிலை தெரிந்துவிட்டது. யாரும் அவனை அவமதிக்க துணிய மாட்டார்கள். சரி, போயிட்டு வா. ஆனா 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும். யார்கிட்டையும் தனியா பேசாத. விக்ரம் அனுமதித்தார். அர்ஜுன் மகிழ்ச்சியாக வெளியேறினான். லிஃப்டில் ஏறி தரைதளத்திற்கு சென்றான். கேண்டீன் போவதற்கு பதிலாக அவன் பார்க்கிங் பகுதிக்கு சென்றான். அங்கே இருந்த பூந்தோட்டத்தில் சிறிது நேரம் காற்றாட நடக்க ஆசைப்பட்டான். பார்க்கிங் பகுதி சற்று இருட்டாக இருந்தது. அர்ஜுன் நடந்து கொண்டிருக்கும்போது தூணின் மறைவில் யாரோ நிற்பது போல தோன்றியது. யாரது? அர்ஜுன் கேட்டான். பதிலில்லை. அர்ஜுன் மெதுவாக எட்டி பார்த்தான். சட்டென்று ஒரு கை அவன் வாயை பொத்தியது. இன்னொரு கை அவன் இடுப்பை வளைத்து பிடித்தது. அர்ஜுன் திமிரினான். அந்த நபரிடமிருந்து வந்த வாசனை, அது ஒரு ஆல்பாவின் வாசனை. ஆனால் அது விக்ரமின் வாசனை இல்லை. அது ஒரு மாதிரியான சிகரெட் மற்றும் விஸ்கி வாசனை. மிகவும் பரிச்சயமான அருவருப்பான வாசனை. ஷ், சத்தம் போடாத அழகான ஒமேகாவே. அந்த குரல். அர்ஜுனின் ரத்தம் உறைந்து போனது. சித்தார்த். சித்தார்த் அர்ஜுனின் காதருகே கிசுகிசுத்தான். ரொம்ப நாள் ஆச்சில்ல பார்த்து. ஓராண்டுக்கப்புறம் இன்னும் அழகாகியிருக்கே. விக்ரம் உன்னை நல்லாத்தான் பார்த்துக்கிறான் போல. அர்ஜுன் அவனது கையை விலக்க முயன்றான். ஆனால் சித்தார்த்தின் பிடி இரும்பாக இருந்தது. பயப்படாத, நான் உன்னை கடத்த வரல. சும்மா ஒரு ஹெலோ சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கு போக வந்தேன். சித்தார்த் சிரித்தான். அவன் அர்ஜுனின் சட்டைப்பையில் ஒரு சிறிய பென்டிரைவை திணித்தான். இத விக்ரம் கிட்ட கொடு. இதுல அவனுக்கு ஒரு பழைய சர்ப்ரைஸ் இருக்கு. இதை பார்த்தா அவன் உன்னை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே வெறுத்திடுவான். சித்தார்த் மர்மமாக சொன்னான். அப்போது தூரத்தில் செக்யூரிட்டி வரும் சத்தம் கேட்டது. சீக்கிரம் சந்திப்போம் அர்ஜுன், இந்த முறை விளையாட்டு ரொம்ப விபரீதமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சித்தார்த் இருளில் மறைந்துவிட்டான். அர்ஜுன் மூச்சிறைக்க தூணில் சாய்ந்தான். அவன் கைகள் நடுங்கின. சட்டைப்பையில் அந்த பென்டிரைவ் கனமாக இருந்தது. அதில் என்ன இருக்கும்? விக்ரமின் பழைய எதிரி என்று வேதவல்லி சொன்னது யாரை? அர்ஜுன் லிஃப்டை நோக்கி ஓடினான். இதை விக்ரமிடம் சொல்ல வேண்டுமா அல்லது? அத்தியாயம் 17. அர்ஜுன் அந்த லிஃப்டுக்குள் நுழைந்தபோது அவனது கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சட்டைப்பையிலிருந்த அந்த பென்டிரைவ் ஒரு நெருப்புத் துண்டை போல சுட்டது. இதுல என்ன இருக்கும்? விக்ரம பத்தி என்ன ரகசியம் இருக்கும்? சித்தார்த்தின் வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்தன. இத பார்த்தா நீ விக்ரமம் மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே வெறுத்திடுவ. லிஃப்ட் கதவு திறந்தது. அர்ஜுன் முகத்தில் ஒரு பொய்யான புன்னகையை வரவழைத்துக் கொண்டு விக்ரமின் கேபினுக்குள் நுழைந்தான். விக்ரம் ஃபைலிலிருந்து தலையை நிமிர்த்தினார். ஏன் இவ்ள நேரம் அர்ஜுன்? 10 நிமிஷம்னு சொல்லிட்டு 20 நிமிஷமா காணோம். அர்ஜுன் மெதுவாக தனது இருக்கையில் அமர்ந்தான். அது கொஞ்சம் தலை வலிச்சது விக்ரம், அதான் காத்து வாங்க நடக்கலாம்னு. விக்ரம் உடனடியாக எழுந்து வந்தார். அர்ஜுனின் நெற்றியில் கை வைத்து பார்த்தார். ஜூஸ் குடிச்சியா? நான் வேணா டாக்டரை வர சொல்லட்டா? விக்ரமின் குரலில் இருந்த அந்த அக்கறை அர்ஜுனை நெகிழ வைத்தது. இப்படிப்பட்டவரா கெட்டவர்? சித்தார்த் பொய் சொல்றான், விக்ரம பிரிக்க பாக்குறான் என்று அர்ஜுன் மனதிற்குள் நினைத்தான். இல்ல விக்ரம், எனக்கு ஒண்ணுமில்ல, நீங்க பக்கத்துல இருந்தாலே போதும். அர்ஜுன் விக்ரமின் கையை பிடித்து கொண்டான். அன்று மாலை வீடு திரும்பியதும் அர்ஜுன் நேராக தனது இப்போது விக்ரமின் அறைக்கு சென்றான். விக்ரம் உடை மாற்றச் சென்ற இடைவெளியில் அர்ஜுன் அந்த பென்டிரைவை எடுத்தான். அறையிலிருந்த லேப்டாப்பை திறந்தான். கைகள் நடுங்கின. அதை சொருகி பார்க்கலாமா வேண்டாமா?
இத பார்த்தா என் மனசுல சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தா காதல் ஆட்டம் காட்டும். விக்ரம் இப்போதான் என்னை முழுசா நம்புறார். அந்த நம்பிக்கையை நான் உடைக்கக் கூடாது. அர்ஜுன் தனக்குத்தானே பேசிக்கொண்டான். சட்டென்று லேப்டாப்பை மூடினான். அந்த பென்டிரைவை எடுத்து தனது பழைய துணிகள் இருந்த சூட்கேஸின் அடியில் யாருடைய கண்ணிலும் படாதவாறு மறைத்து வைத்தான். சித்தார்த், உன் வலையில நான் விழமாட்டேன். அர்ஜுன் உறுதி எடுத்துக்கொண்டான். இரவு உணவு முடிந்தது. விக்ரம் மிகவும் உற்சாகமாக இருந்தார். அர்ஜுன், வா, நிலாமை பார்க்கலாம் என்று அர்ஜுனை தூக்கிக் கொண்டு பால்கனிக்கு சென்றார். குளிர்ந்த காற்று வீசியது. விக்ரம் அர்ஜுனை பின்புறமிருந்து அணைத்துக் கொண்டு நின்றார். உனக்கு தெரியுமா அர்ஜுன், போன வருஷம் இதே நாள் நான் இந்த இடத்துல நின்னு அழுதுகிட்டு இருந்தேன். நீ என்னை விட்டு போன வழி என்ன பைத்தியமாக்கிருச்சு. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கு. விக்ரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அர்ஜுன் திரும்பினான். விக்ரமின் கழுத்தை கட்டிக்கொண்டான். இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன் ஆல்பா, இது சத்தியம். விக்ரம் அர்ஜுனின் கண்களை ஆழமாக பார்த்தார். அந்த பார்வையில் இருந்த காந்த சக்தி அர்ஜுனை ஈர்த்தது. விக்ரம் மெதுவாக குனிந்து அர்ஜுனின் இதழ்களை சிறைப்பிடித்தார். அந்த முத்தம் மென்மையாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமானது. விக்ரமின் கைகள் அர்ஜுனின் இடுப்பை இறுக்கின. அர்ஜுனின் உடல் மெலிந்து போயிருந்தாலும் விக்ரமின் தீண்டல் அவனுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்தது. விக்ரம் அர்ஜுனை தூக்கிக் கொண்டு படுக்கை அறைக்கு சென்றார். இன்னைக்கு இரவு நமக்கானது, விக்ரம் கிசுகிசுத்தார். அந்த இரவு அவர்கள் இருவருக்கும் இடையிலிருந்த சிறு சிறு இடைவெளிகளும் நிரப்பப்பட்டன. ஓராண்டு பிரிவின் ஏக்கம், வலி, காதல் அனைத்தும் அந்த நெருக்கத்தில் கரைந்தன. அர்ஜுன் தன்னை முழுமையாக விக்ரமிடம் ஒப்படைத்தான். மறுநாள் காலை அர்ஜுன் கண் விழித்தபோது விக்ரம் அவன் அருகில் இல்லை. குளியலறையில் தண்ணீர் சத்தம் கேட்டது. அர்ஜுன் மகிழ்ச்சியாக படுக்கையை விட்டு எழுந்து தனது போனை எடுத்தான். அதில் ஒரு புதிய மெசேஜ் வந்திருந்தது. தெரியாத நம்பர். என்ன அர்ஜுன், வீடியோவை பாத்தியா? விக்ரம்ங்கிற மிருகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? அது சித்தார்த். அர்ஜுன் கோபத்துடன் ரிப்ளை செய்தான். நான் பார்க்கல, பார்க்கவும் மாட்டேன். உன் சதி பலிக்காது சித்தார்த். விக்ரம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உடனடியாக சித்தார்த்திடமிருந்து பதில் வந்தது. ஹா ஹா ஹா, நம்பிக்கை சரிதான். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பென்டிரைவ்ல இருக்கிற வீடியோவை நீ பார்க்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அதுல இருக்கிற விஷயம் சீக்கிரமே உன்னை தேடி வரும். அப்போ நீ விக்ரம பார்த்து அருவருப்பு படுவ. ஆல் தி பெஸ்ட். அர்ஜுன் போனை தூக்கி போட்டான். இவன் என்ன சொல்ல வருகிறான்? விக்ரம் அப்படி என்ன செய்திருப்பார்? விக்ரம் குளித்துவிட்டு வெளியே வந்தார். துடைத்துக்கொண்டே யார் மெசேஜ் என்று கேட்டார். அர்ஜுன் பதறினான். அது கம்பெனி ப்ரொமோஷன் மெசேஜ் விக்ரம், ஒண்ணுமில்ல. ஓ சரி, ரெடியாகு. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாக்டரை பார்க்க போறோம். டாக்டரா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணுமில்லையே. உனக்கில்ல, நமக்கு. நீ ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட. சத்து மாத்திரை, டயட் சார்ட் எல்லாம் வாங்கணும். என் ஒமேகா ஆரோக்கியமா இருந்தாதான் எனக்கு வாரிசு கொடுக்க முடியும். வாரிசு என்ற வார்த்தை அர்ஜுனின் முகத்தில் வெட்க சிவப்பை ஏற்றியது. ஆனால் சித்தார்த் சொன்ன அந்த விஷயம் அர்ஜுனின் மனதின் ஒரு மூலையில் உறுத்திக்கொண்டே இருந்தது. அவர்கள் கிளம்ப தயாரானார்கள். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. அன்று மதியம் விக்ரம் மீட்டிங்கில் இருந்தார். அர்ஜுன் தனியாக கேபினில் இருந்தான். அப்போது திடீரென்று விக்ரமின் லேப்டாப்பில் ஒரு மெயில் வந்தது. விக்ரம் லேப்டாப்பை லாக் செய்ய மறந்து போயிருந்தார். வழக்கமாக அர்ஜுன் விக்ரமின் பர்சனல் விஷயங்களை பார்க்க மாட்டான். ஆனால் அந்த மெயிலின் சப்ஜெக்ட் அவனை பார்க்க தூண்டியது. சப்ஜெக்ட் ரிகார்டிங் தி ஆக்சிடென்ட் 5 years ago. அர்ஜுனின் இதயம் ஒரு கணம் நின்றது. 5 வருடங்களுக்கு முன் நடந்த விபத்தா? அவன் தன்னிச்சையாக அந்த மெயிலை திறக்க மவுஸை நகர்த்தினான். அப்போது அர்ஜுன். வாசலில் விக்ரம் நின்றார். அர்ஜுன் திடுக்கெட்டு கையை எடுத்தான். விக்ரம் வேகமாக வந்து லேப்டாப்பை மூடினார். அவர் முகத்தில் ஒரு பதற்றம் தெரிந்தது. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தது விக்ரம். என்னன்னு பார்க்க? என் பர்சனல் மெயில பார்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன்ல, சற்று கடுமையாக சொன்னார். அர்ஜுன் அதிர்ச்சியாக அவரை பார்த்தார். காலையில் அவ்வளவு அன்பாக இருந்தவர் இப்போது ஏன் இவ்வளவு பதறுகிறார்? சித்தார்த் சொன்னது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? விக்ரம் எதையோ மறைக்கிறாரோ? அத்தியாயம் 18. விக்ரமின் அந்த திடீர் கோபம் அர்ஜுனின் மனதில் ஒரு ஆழமான கீறலை ஏற்படுத்தியிருந்தது. சாரி அர்ஜுன். விக்ரம் தனது பதற்றத்தை மறைத்துக்கொண்டு குரலை மென்மையாக்கினார். அது ஒரு முக்கியமான கிளையண்ட் பத்தின பிரச்சனை. அந்த விபத்து வழக்கு இன்னும் கோர்ட்ல இருக்கு. அதான் டென்ஷன் ஆகிட்ட.
நீ தப்பா எடுத்துக்காத. விக்ரம் அர்ஜுனின் தோளை தொட்டார். ஆனால் அர்ஜுன் அறியாமலே சற்றே பின்வாங்கினான். அந்த தொடுதல் இப்போது அவனுக்கு இதமாக இல்லை, நெருடலாக இருந்தது. பரவாயில்ல விக்ரம், எனக்கு தலைவலிக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். அர்ஜுன் விக்ரமின் கண்களை பார்க்காமல் எழுந்து சென்றான். கழிவறைக்கு சென்ற அர்ஜுன் முகத்தில் குளிர்ந்த நீரை அடித்து கழுவினான். கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தான். 5 வருடங்களுக்கு முன் நடந்த விபத்து. அந்த வார்த்தைகள் அவனது மண்டைக்குள் ரீங்காரமிட்டன. ஏன் அந்த வார்த்தை அவனை இவ்வளவு பாதிக்கிறது? திடீரென்று அர்ஜுனின் நினைவுகள் பின்னோக்கி சென்றன. சரியாக 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு மழைக்கால இரவு. அர்ஜுனின் அப்பா வேலை முடிந்து சைக்கிளில் வரும்போது ஒரு அடையாளம் தெரியாத கார் மோதி இறந்து போனார். அது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ். அந்த காரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அப்பாவின் மரணத்திற்கு பிறகுதான் அர்ஜுனின் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்தது. வறுமை, அம்மாவின் நோய், கடன் எல்லாம் தொடங்கியது. அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. விக்ரம் மறைக்கும் அந்த விபத்தும் என் அப்பாவின் விபத்தும் ஒன்றாக இருக்குமோ? சிச்சி, என்ன அர்ஜுன் இது? விக்ரம் மேல சந்தேகப்படுறியா? இது தற்செயலாக கூட இருக்கலாம். அர்ஜுன் தன் மனதிற்கு சமாதானம் சொல்லிக் கொண்டான். ஆனால் சித்தார்த் கொடுத்த அந்த பென் டிரைவ் ஞாபகம் வந்தது. அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்துவிட்டால் இந்த குழப்பம் தீர்ந்து விடுமல்லவா? மாலை நேரம். விக்ரம் ஒரு அவசர மீட்டிங்கிற்காக வெளியே சென்றிருந்தார். அர்ஜுன் வீட்டுக்கு திரும்பினான். விக்ரமின் அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாழிட்டான். நேராக அந்த சூட்கேஸை நோக்கி சென்றான். அடியில் மறைத்து வைத்திருந்த அந்த பென் டிரைவை எடுத்தான். கைகள் நடுங்கின. இதை செய்வது விக்ரமுக்கு செய்யும் துரோகம் ஒரு மனம் தடுத்தது. ஆனால் உண்மை தெரிந்தாக வேண்டும் இன்னொரு மனம் தூண்டியது. அர்ஜுன் தனது லேப்டாப்பை எடுத்து பென் டிரைவை சொருகினான். திரையில் ஒரே ஒரு ஃபோல்டர் இருந்தது. அதன் பெயர் த ட்ரூத், உண்மை. அர்ஜுன் அதை கிளிக் செய்தான். உள்ளே ஒரு வீடியோ ஃபைலும் சில ஸ்கேன் செய்யப்பட்ட போலீஸ் ரிப்போர்ட் நகல்களும் இருந்தன. முதலில் அந்த ரிப்போர்ட்டை திறந்தான். அது ஒரு எஃப்ஐஆர் நகல். தேதி அக்டோபர் 12, 2020. விபத்து நடந்த இடம் கிண்டி மேல்பாலம். இறந்தவர் பெயர் சிவசங்கரன், அர்ஜுனின் அப்பா. அர்ஜுனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அப்பா! அவன் நடுக்கத்துடன் அடுத்த வரியை படித்தான். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் TN01AA 9999 பிளாக் பென்ஸ். வாகனத்தின் உரிமையாளர் விக்ரம் கிருஷ்ணா, VK குரூப்ஸ். ஆ! அர்ஜுன் அலறினான். வாயை பொத்திக் கொண்டான். விக்ரம்! விக்ரம் தான் என் அப்பாவை கொன்னாரா? நம்ப முடியாமல் அந்த வீடியோவை ஓபன் செய்தான். அது ஒரு CCTV காட்சி. மழையில் ஒரு கார் வேகமாக வருகிறது. சைக்கிளில் செல்லும் ஒருவரை மோதுகிறது. அந்த நபர் தூக்கி வீசப்படுகிறார். கார் நிற்கிறது. காரின் டிரைவர் சீட் திறக்கப்படுகிறது. அதிலிருந்து இறங்குவது விக்ரம். வீடியோவில் விக்ரம் பதற்றத்துடன் அந்த நபரின் அருகே ஓடி செல்கிறார். இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் சிவசங்கரனை பார்க்கிறார். ஆனால் சுற்றிலும் ஆட்கள் கூடுவதை பார்த்ததும் பயந்து போய் மீண்டும் காரிலேறி மின்னல் வேகத்தில் சென்று விடுகிறார். வீடியோ முடிந்தது. அர்ஜுன் சிலையாக உறைந்து போயிருந்தான். அவனது உலகம் சுக்குநூறாக உடைந்தது. அவன் யாரை காதலித்தானோ, யாரை தன் உயிரென்று நிலைத்தானோ, அவர்தான் அவனது அப்பாவின் கொலைகாரன். அர்ஜுனுக்கு மூச்சு முட்டியது. நெஞ்சு வலிக்கத் தொடங்கியது. இவ்வளவு நாளா ஒரு குற்ற உணர்ச்சியில தான் எனக்கு உதவினாரா? காதல்னு சொன்னதெல்லாம் பொய்யா? என் அப்பாவை கொன்ன பாவத்தை கழுவத்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாரா? கேள்விகள் அவனை சித்திரவதை செய்தன. விக்ரமின் ஒவ்வொரு அன்பான செயலும் இப்போது அர்ஜுனின் கண்ணுக்கு நாடகமாக தெரிந்தது. அதே நேரம் வீட்டின் கீழே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. விக்ரம் வந்துவிட்டார். அர்ஜுன் லேப்டாப்பை மூடினான். பென்டிரைவை பிடுங்கினான். கண்ணீரை துடைக்க முயன்றான். ஆனால் அது அருவியாக கொட்டியது. அறைக்கதவு தட்டப்பட்டது. அர்ஜுன், கதவு ஏன் பூட்டியிருக்கு? விக்ரமின் குரல். அதே அன்பான குரல். ஆனால் இப்போது அது அர்ஜுனுக்கு கொடூரமாக கேட்டது. அர்ஜுன் மெதுவாக எழுந்து சென்று கதவை திறந்தான். வாசலில் விக்ரம் கையில் ஒரு ரோஜா பூவுடன் நின்றார். சர்ப்ரைஸ், இன்னைக்கு டின்னர் வெளியே போகலாம்னு. விக்ரம் பேச்சை நிறுத்தினார். அர்ஜுனின் சிவந்த கண்கள், கலைந்த தலைமுடி, நடுங்கும் உதடுகள் ஏதோ விபரீதம் என்பதை உணர்த்தின. என்னாச்சு அர்ஜுன்? ஏன் அழுற? விக்ரம் பதற்றத்துடன் உள்ளே வர முயன்றார். என்னத் தொடாதீங்க, அர்ஜுன் கத்தினான். விக்ரம் திடுக்கெட்டு நின்றார். அர்ஜுன்? அர்ஜுன் பின்னால் நகர்ந்தான். அவனது கையில் அந்த பென்டிரைவ் இருந்தது. அவன் அதை விக்ரமின் முகத்தில் வீசினான்.
இது என்னன்னு சொல்லுங்க மிஸ்டர் விக்ரம் கிருஷ்ணா. விக்ரம் அந்த பென்டிரைவை கீழே பார்த்தார். அவரது முகம் வெளிரி போனது. அந்த நொதியே அவருக்கு புரிந்துவிட்டது, தனது மிகப்பெரிய ரகசியம் அம்பலமாகிவிட்டது என்று. அர்ஜுன், நான் சொல்றத கேளு. எதை கேட்கணும்? என் அப்பாவை கொன்னது நீங்கதான்னு சொல்லப் போறீங்களா, இல்ல அனாதையா நின்ற அவரோட பையனை பார்த்து குற்ற உணர்ச்சியில காதல் நாடகமாடினேன்னு சொல்லப் போறீங்களா? இல்ல அர்ஜுன், அது விபத்து. நான் வேணும்னு செய்யல. அன்னைக்கு மழை, கார் ஸ்கிட் ஆகிடுச்சு. நான் பயந்துட்டேன். விக்ரம் கெஞ்சினார். பயந்துட்டீங்களா? ஒரு உயிரை கொன்னுட்டு பயந்து ஓடிட்டீங்க. அன்னைக்கு நீங்க மட்டும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா என் அப்பா பிழைச்சிருப்பார். என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்திருக்காது. என் அம்மா நோயாளியாகி இருக்க மாட்டாங்க. நான் உங்ககிட்ட வேலைக்காரனா வந்திருக்க மாட்டேன். அர்ஜுன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதான். என்னால ஒரு கொலைகாரனை நேசிச்சிருக்கேன். என் அப்பாவை கொன்னவனோட படுக்கையை பகிர்ந்திருக்கேன். சீ! அந்த வார்த்தை விக்ரமை சுட்டது. அர்ஜுன், ப்ளீஸ், ஆரம்பத்துல குற்ற உணர்ச்சி இருந்தது உண்மைதான். ஆனா உன்னை பார்த்த பிறகு உன்மேல வந்தது உண்மையான காதல். நம்ப அர்ஜுன். விக்ரம் அவன் காலில் விழப்போனார். அர்ஜுன் விலகினான். போதும், இனிமே உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அர்ஜுன் தனது பையை எடுத்துக்கொண்டு வெளியேற முயன்றான். போகாத அர்ஜுன், என்ன தண்டிச்சிடு, கொன்னுடு, ஆனா விட்டுட்டு போகாத. விக்ரம் அவன் வழியை மறித்தார். அப்போது திடீரென்று அர்ஜுனுக்கு தலை சுற்றியது. கண்கள் இருட்டின. அதிகப்படியான மன உளைச்சல் மற்றும் அதிர்ச்சி அவன் உடலை தாக்கியது. அர்ஜுன்! அர்ஜுன் மயங்கி விக்ரமின் கால்களில் விழுந்தான். விக்ரம் அவனை தாங்கி பிடித்தார். அர்ஜுன், கண்ண திறண்டா! அர்ஜுன் அசைவற்றி இருந்தான். விக்ரம் அவசர அவசரமாக டாக்டரை அழைத்தார். சிறிது நேரத்தில் டாக்டர் வந்தார். அவர் அர்ஜுனை பரிசோதித்தார். விக்ரம் பதற்றத்துடன் அருகில் நின்றிருந்தார். பரிசோதனை முடிந்தது. டாக்டர் விக்ரமை பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு குழப்பமான புன்னகை இருந்தது. மிஸ்டர் விக்ரம், பயப்பட ஒண்ணுல்ல, இது வெறும் மயக்கம்தான். ஆனா என்ன டாக்டர்? அர்ஜுன் கர்ப்பமாயிருக்காரு. ஹீ இஸ் பிரெக்னன்ட். 2 வாரமாகிருக்கு. அந்த வார்த்தைகள் விக்ரமின் காதில் இடியென இறங்கின. சந்தோஷமா? துக்கமா? தன் காதலன் தன்னை வெறுத்து ஒதுக்கும் அதே நேரத்தில் அவன் தன் வாரிசை சுமக்கிறான் என்ற செய்தி. விக்ரம் மயங்கி கிடக்கும் அர்ஜுனை பார்த்தார். இது என்ன சோதனை? அர்ஜுன் கண் விழிக்கும்போது இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வானா, அல்லது இதுவும் ஒரு கொலைகாரனின் இரத்தம் என்று வெறுப்பானா? அத்தியாயம் 19. விக்ரம் அந்த அறையில் நிலை கொள்ளாமல் நடந்து கொண்டிருந்தார். படுக்கையில் அர்ஜுன் இன்னும் மயக்கத்திலிருந்தான். டாக்டர் சொன்ன வார்த்தைகள் விக்ரமின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. அர்ஜுன் கர்ப்பமாயிருக்கார். விக்ரம் மெதுவாக அர்ஜுனின் அருகே சென்று அமர்ந்தார். தன் கையை நீட்டி அர்ஜுனின் வயிற்றைத் தொட முயன்றார். ஆனால் பாதியிலேயே கையை இழுத்து கொண்டார். நான் தொட்டால் அவன் அருவருப்புப்படுவான். நான் ஒரு கொலைகாரன் என்று தெரிந்த பிறகு என் குழந்தையை அவன் சுமக்க விரும்புவானா? விக்ரமின் கண்கள் கலங்கின. அர்ஜுன், நான் உன் அப்பாவை பறிச்சிட்டேன். ஆனா பதிலுக்கு இறைவன் உனக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்கான். இதுக்காகவாவது என்னை மன்னிக்க மாட்டியா? சிறிது நேரத்தில் அர்ஜுன் மெதுவாக கண் விழித்தான். தலை கனத்தது. அவன் கண்களை திறந்ததும் முதலில் பார்த்தது விக்ரமின் முகத்தைத்தான். அந்த முகம் சோகமும் எதிர்பார்ப்பும் நிறைந்து காணப்பட்டது. பழைய நினைவுகள் மின்னல் வேகத்தில் அர்ஜுனை தாக்கின. வீடியோ, விபத்து, அப்பா, கொலைகாரன். என்னை தொடாதீங்க! அர்ஜுன் அலறிக்கொண்டு எழுந்தான். கையிலிருந்த கிரிப்ஸ் ஊசி பீத்துக்கொண்டு ரத்தம் வந்தது. அர்ஜுன், ரிலாக்ஸ், கையில ரத்தம் வருது பாரு. விக்ரம் பதறிப்போய் அவனை பிடிக்க முயன்றார். பரவாயில்ல, என் அப்பாவோட ரத்தத்தையே பார்த்தவங்க தானே நீங்க. இது உங்களுக்கு பெருசா இருக்காது. அர்ஜுன் வெறுப்பை உமிழ்ந்தான். அவன் கட்டிலிலிருந்து இறங்கி தள்ளாடியபடியே கதவை நோக்கி நடந்தான். நான் போறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த நரகத்துல இருக்க மாட்டேன். விக்ரம் ஓடிச் சென்று வாசலை மறித்து நின்றார். வழிவிடுங்க. முடியாது அர்ஜுன், நீ போக முடியாது. என்ன, மறுபடியும் கடத்த போறீங்களா, இல்ல மிரட்ட போறீங்களா? இல்ல அர்ஜுன், கெஞ்சுறேன். உனக்காக இல்லனாலும் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக நீ இங்கதான் இருக்கணும். விக்ரம் உடைந்து போய் உண்மையைச் சொன்னார். அர்ஜுன் சிலையாக நின்றான். என்ன சொன்னீங்க? ஆமா அர்ஜுன், நீ கர்ப்பமா இருக்க. டாக்டர் இப்போதான் சொல்லிட்டு போனார். விக்ரம் மெதுவாக சொன்னார். அர்ஜுனுக்கு உலகம் சுழன்றது. அவன் கைகள் நடுங்கின. மெதுவாக தன் வயிற்றைத் தொட்டான். குழந்தையா? கொலைகாரன் விக்ரமின் குழந்தையா?
ஒரு பக்கம் தந்தை உணர்வு அவனுக்குள் சிலிர்ப்பை உண்டாக்கியது, மறுபக்கம் அது தன் தந்தையை கொன்றவனின் இரத்தம் என்ற எண்ணம் அவனுக்கு குமட்டலை கொடுத்தது. பொய், இது பொய். அர்ஜுன் சுவரில் சாய்ந்தான். இது உண்மை அர்ஜுன், இது நம்ம காதலின் அடையாளம். விக்ரம் நெருங்கினார். காதலில்ல, இது துரோகம். அர்ஜுன் கத்தினான். இந்த குழந்தைய நான் பெத்துக்க மாட்டேன், இது எனக்கு வேண்டாம், ஒரு கொலைகாரனோட வாரிசு எனக்கு வேண்டாம். அர்ஜுன் ஆவேசமாக தன் வயிற்றிலேயே அடித்துக் கொள்ள முயன்றான். விக்ரம் அதிர்ந்து போய் அர்ஜுனின் கைகளை பிடித்து தடுத்தார். அவனை இறுக கட்டிக்கொண்டார். வேண்டா அர்ஜுன், ப்ளீஸ், குழந்தையை கொல்லாத. நாம் பண்ணது பாவம்தான், அதுக்காக இந்த குழந்தையை தண்டிக்காத. விக்ரம் கதறினார். விடுங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், நீங்க வேண்டாம். அர்ஜுன் திமிரினான். விக்ரம் அவனை விடவில்லை. அர்ஜுன், நான் உன் அப்பாவை காப்பாத்த முடியல, அது ஏன் தப்புதான். ஆனா இப்போ நீ போக நினைக்கிறது என் குழந்தையை. ஏற்கனவே ஒரு உயிரை பறிச்ச பாவினா, இப்போ என் சொந்த குழந்தையையும் கொன்ன பாவம் எனக்கு வேண்டாண்டா, ப்ளீஸ். விக்ரம் அர்ஜுனின் காலில் விழுந்து அழுதார். அந்த கம்பீரமான ஆல்ஃபா VK குரூப் CEO இன்று ஒரு சாதாரண மனிதனாக தன் குழந்தைக்காக காலில் கிடக்கிறார். அர்ஜுன் அசைவற்று நின்றான். விக்ரமின் கண்ணீர் அவன் பாதங்களை நனைத்தது. அர்ஜுனுக்குள் ஒரு போராட்டம். என் அப்பாவை கொன்றவன், ஆனால் என் குழந்தையின் தகப்பன். அவன் வயிற்றை தடவினான். உள்ளே இருக்கும் அந்த உயிர், என்னை அழித்திடாதே அப்பா என்று கெஞ்சுவது போல இருந்தது. நீண்ட அமைதிக்குப் பிறகு அர்ஜுன் பேசினான். குரலில் உயிரோட்டமில்லை. எழுந்திருங்க. விக்ரம் மெதுவாக எழுந்தார். நான் இந்த குழந்தைய கலைக்க மாட்டேன், அர்ஜுன் சொன்னான். விக்ரமின் முகத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்ஸ். ஆனா, அர்ஜுன் கையை உயர்த்தினான். நான் இங்கே இருக்கிறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான், உங்களுக்காக இல்ல. இனிமே எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. விக்ரம் அதிர்ச்சியாக பார்த்தார். நான் இந்த வீட்ல இருப்பேன், ஆனா உங்க மனைவியா இல்ல, உங்க குழந்தையின் தாயா மட்டும்தான். நீங்க என்னை தொடக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, என் அறைக்கு வரக்கூடாது. அர்ஜுன் நிபந்தனைகளை விதித்தான். அர்ஜுன், இது ரொம்ப கொடுமை அர்ஜுன். என் அப்பா செத்தப்போ நான் அனுபவிச்சதை விடவா? அர்ஜுன் கேள்வியால் விக்ரமை அடக்கினான். இதுதான் என் முடிவு. சம்மதம்னா சொல்லுங்க, இல்லனா நான் இப்பவே கிளம்புறேன். விக்ரமுக்கு வேறு வழி இல்லை. அர்ஜுன் கண்முன்னாடி இருந்தால் போதும். காலப்போக்கில் குழந்தையை பார்த்தாவது அவன் மனது மாறும் என்று நம்பினார். சம்மதம். விக்ரம் தலைகுனிந்தார். அர்ஜுன் தனது பையை எடுத்துக்கொண்டு, நான் கெஸ்ட் ரூம்ல தங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விக்ரமின் அறையை விட்டு வெளியேறினான். விக்ரம் தனிமையில் நின்றார். அவன் நினைத்தது நடந்தது. அர்ஜுன் அவனை விட்டு போகவில்லை. ஆனால் அவன் கூடவே இருந்தும் வெகு தூரம் சென்றுவிட்டான். சில வாரங்களுக்குப் பிறகு வீடு அமைதியாக இருந்தது. அர்ஜுன் கெஸ்ட் ரூமிலேயே முடங்கி கிடந்தான். சாப்பாட்டுக்கு மட்டும் கீழே வருவான். விக்ரமை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொள்வான். வேதவல்லிக்கு விஷயம் தெரிந்தது. அர்ஜுன் கர்ப்பமாக இருக்கிறான் என்ற செய்தி அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் விக்ரமின் வாரிசு என்பதால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. விக்ரம், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடு. பேரன் பிறந்ததும் அவனை துரத்திவிடலாம். குழந்தையை நாம வச்சுக்கலாம். வேதவல்லி திட்டம் போட்டார். விக்ரம் அம்மாவை முறைத்தார். கனவு காணாவிங்க அம்மா, அர்ஜுன் இல்லாம அந்த குழந்தை இல்ல, அவர்தான் என் உலகம். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. அர்ஜுனின் வயிறு லேசாக தெரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. விக்ரம் ஹாலில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று கரண்ட் கட்டானது. இடி இடித்தது. கெஸ்ட் ரூமில் உள்ள அலறல் சத்தம் கேட்டது. அம்மா! விக்ரம் பதறிப்போய் எழுந்தார். அர்ஜுன். அர்ஜுனுக்கு இருட்டு என்றால் பயம். அதிலும் இடி சத்தம் அவனுக்கு விபத்தை ஞாபகப்படுத்தும். விக்ரம் யோசிக்கவில்லை. கதவை எட்டி உதைத்து உடைத்தார். உள்ளே அர்ஜுன் ஒரு மூலையில் காதை பொத்திக் கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தான். விக்ரம் ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொண்டார். நான் இருக்கே அர்ஜுன், ஒண்ணுமில்ல. அர்ஜுன் முதலில் திமிரினான். வேண்டாம், போங்க. நான் போக மாட்டேன். நீ என்னை வெறுக்கலாம், ஆனா நீ பயப்படும்போது உன்னை தனியா விடமாட்டேன். விக்ரம் உறுதியாக சொன்னார். தனது போன் டார்ச் லைட்டை ஆன் செய்து வெளிச்சம் காட்டினார். அர்ஜுன் அந்த வெளிச்சத்தையும் விக்ரமின் அணைப்பையும் மீறி எதையும் செய்ய முடியவில்லை. அவனது உடல் விக்ரமின் வெப்பத்தை நாடியது. கர்ப்பகாலத்தில் ஒமேகாக்களுக்கு தனது ஆல்ஃபாவின் வாசனை தேவைப்படும். சென்ட் கம்சர்ட்டிங். அர்ஜுன் அறியாமலே விக்ரமின் சட்டையை பற்றிக் கொண்டான். விக்ரம் அவனை தூக்கி படுக்கையில் அமர வைத்தார். அவன் அருகே அமர்ந்து அவன் தலையை வருடினார். தூங்கு, கரண்ட் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். உன்னை தொடல, போதுமா? விக்ரம் மென்மையாக கேட்டார்.
அர்ஜுன் பதில் பேசாமல் படுத்துக்கொண்டான். விக்ரம் அருகில் இருப்பது அவனுக்கு ஒரு பாதுகாப்பை தந்தது. அவன் வெறுத்தாலும் அவனது உள்ளுணர்வு விக்ரமை நேசித்தது. அப்போது விக்ரமின் போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தார். அன்னோன் நம்பர். விக்ரம் அட்டெண்ட் செய்தார். ஹலோ விக்ரம், வாழ்த்துக்கள், அப்பாவாக போறியாமே? சித்தார்த். விக்ரம் பல்லை கடித்தார். சந்தோஷப்படாத விக்ரம், உன் சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது. உன் அப்பா செஞ்ச பாவத்துக்கு நீ எப்படி தண்டனை அனுபவிக்கிறியோ அதே மாதிரி நீ செஞ்ச பாவத்துக்கு உன் குழந்தை தண்டனை அனுபவிக்கும். சித்தார்த் கொடூரமாக சிரித்தான். என் குழந்தையை தொட்டால் உன்னை எரித்து விடுவேன், விக்ரம் கத்தினார். பார்ப்போம், உன் வீட்டுக்குள்ளேயே என் கண்கள் இருக்கு விக்ரம், ஜாக்கிரதை. சித்தார்த் தொடர்பை துண்டித்தான். விக்ரம் அதிர்ச்சியுடன் சுற்றும் முற்றும் பார்த்தார். வீட்டுக்குள்ளேயே எதிரியா? யாரது? அவன் பார்வை அறியாமலே வேதவல்லியின் அறையை நோக்கிச் சென்றது. அத்தியாயம் 20. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் நகர்ந்தன. அர்ஜுனின் கர்ப்பகாலம் 7ஆம் மாதத்தை எட்டியிருந்தது. சித்தார்த்தின் மிரட்டலுக்குப் பிறகு விக்ரமின் மாளிகை ஒரு கோட்டையைப் போல மாறியிருந்தது. அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை. அவனுக்கான மருத்துவ பரிசோதனைகள் கூட வீட்டிலேயே அமைக்கப்பட்டன. ஒரு அமைதியான மாலை நேரம். அர்ஜுன் கெஸ்ட் ரூமின் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். அவனது வயிறு இப்போது நன்றாகவே மேடிட்டிருந்தது. அவ்வப்போது குழந்தை உதைக்கும் உணர்வு, பேபி கிக்ஸ் அவனுக்குள் ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கியது. கதவு தட்டப்பட்டது. விக்ரம் உள்ளே வந்தார், கையில் ஒரு தட்டுடன். சாப்பிடும் நேரம் அர்ஜுன், டாக்டர் சொன்ன சத்துமாவு கஞ்சி. விக்ரம் தட்டை மேஜையில் வைத்தார். அர்ஜுன் விக்ரமை நிமிர்ந்து பார்த்தான். கடந்த சில மாதங்களாக விக்ரம் மிகவும் மாறிப்போயிருந்தார். அந்த பழைய திமிர் பிடித்த சிஇஓ இப்போது இல்லை. அர்ஜுனின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கும் ஒரு பொறுப்பான ஆல்பாவாக, அதே சமயம் குற்ற உணர்வில் தவிக்கும் ஒரு மனிதராக இருந்தார். எனக்கு பசி இல்லை. அர்ஜுன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பிடிவாதம் பிடிக்காத. நீ சாப்பிடலன்னா உள்ள இருக்கிற நம்ம குட்டி ஆல்பாவுக்கு பசிக்கும். விக்ரம் மென்மையாக சொன்னார். நம்ம குட்டி ஆல்பாவா? அர்ஜுன் கசப்புடன் சிரித்தான். இது வளர்ந்தா உங்களைப் போலவே ஒரு கொலைகாரனா வருவான்னு சொல்லப் போறியா? விக்ரம் அந்த வார்த்தையை முடித்தார். அவர் கண்கள் கலங்கின. வேண்டாம் அர்ஜுன், என் ரத்தமாயிருந்தாலும் வளர்ப்பு முன்னோடது. அவன் உன்னைப் போலவே அன்பானவனா வருவான். விக்ரம் ஸ்பூனை எடுத்து அர்ஜுனின் வாயருகே கொண்டு சென்றார். அர்ஜுன் வேறு வழியில்லாமல் அதை சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்ததும் விக்ரம் தயங்கியபடியே கேட்டார். நான் குழந்தையை தொட்டு பார்க்கலாமா? அர்ஜுன் முதலில் மறுக்க நினைத்தான். ஆனால் குழந்தையின் தந்தை என்ற முறையில் விக்ரமுக்கு இருக்கும் உரிமையை அவனால் மறுக்க முடியவில்லை. அவன் மௌனமாக தலையசைத்தான். விக்ரம் நடுங்கும் கைகளுடன் அர்ஜுனின் வயிற்றை தொட்டார். அந்த நொடி உள்ளே இருந்த குழந்தை பலமாக உதைத்தது. விக்ரமின் முகத்தில் 1000 வாட்ஸ் வெளிச்சம். எவ என்ன உணர்றான் அர்ஜுன்? என் பையன் என்ன தெரிஞ்சிக்கிறான்? விக்ரம் அறியாமலே குனிந்து அர்ஜுனின் வயிற்றில் முத்தமிட்டார். சீக்கிரம் வாடா செல்லும், அப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த காட்சி அர்ஜுனின் இருதயத்தை உருக்கியது. இவ்வளவு பாசம் வைத்திருக்கும் இவரா என் அப்பாவை கொன்றார் என்ற கேள்வி மீண்டும் அவனுக்குள் எழுந்தது. இரவு நேரம். அர்ஜுன் படுப்பதற்கு தயாரானான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. உடல் வலி அதிகமாக இருந்தது. அப்போது ஒரு புதிய வேலைக்கார பெண் அறைக்கு வந்தார், கையில் ஒரு டம்ளர் பாலுடன். தம்பி, ஐயா அனுப்பினார். குங்குமப்பூ போட்ட பால். குடிச்சா நல்லது. அந்த பெண் பாலை நீட்டினார். அர்ஜுன் அதை வாங்கினான். அந்த பாலிலிருந்து ஒரு விதமான வாசனை வந்தது. அது குங்குமப்பூ வாசனைதான், ஆனால் அதோடு கலந்து வேறேதோ ஒரு வாசனையும் அடித்தது. அர்ஜுன் ஒரு ஒமேகா என்பதால் கர்ப்பகாலத்தில் அவனது நுகரும் சக்தி, சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், மிக துல்லியமாக இருக்கும். அவனுக்கு ஏதோ நெருடலாக இருந்தது. இதுல ஏலக்கா போட்டியா? அர்ஜுன் கேட்டான். ஆமாம் தம்பி, நிறைய போட்டிருக்கேன். அந்த பெண் பதற்றத்துடன் சொன்னாள். அவளது கண்கள் அலைபாய்ந்தன. அர்ஜுன் பாலை வாயருகே கொண்டு சென்றான். சரியாக அந்த நேரம் விக்ரம் அறைக்குள் நுழைந்தார். அர்ஜுன், நாளைக்கு டாக்டர் வர சொன்னார்னு பேசி முடிப்பதற்குள் காற்றில் பரவிய அந்த வாசனையை நுகர்ந்தார். ஆல்பாவின் உள்ளுணர்வு அபாயமணி அடித்தது. அது பாலின் வாசனையல்ல. அது ஒரு விதமான விஷச்செடியின் ஒலியாண்டர் அல்லது அரளி வாடை. குடிக்காத.
விக்ரம் பாய்ந்து வந்து அர்ஜுனின் கையில் இருந்த டம்ளரை தட்டிவிடார். பால் தரையில் கொட்டி நுரைத்துக் கொண்டு ஒரு விதமான நெடியை வெளியிட்டது. அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். விக்ரம் விக்ரம் அந்த வேலைக்கார பெண்ணின் கழுத்தை பிடித்து சுவரோடு சாய்த்தார். அவரது கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. அவர் கட்டுப்பாடு இழந்த மிருகமாக மாறினார். யாரடி நீ? என் ஒமேகாவுக்கும் என் குழந்தைக்கும் விஷம் வைக்க யாரடி சொன்னா? விக்ரம் கர்ஜித்தார். அந்த பெண் மூச்சு திணறினாள். ஐயா, என்ன விட்டுடுங்க, சித்தார்த் சார்தான். சித்தார்த். விக்ரம் அந்த பெண்ணை தூக்கி தரையில் வீசினார். சத்தம் கேட்டு செக்யூரிட்டிகள் ஓடி வந்தனர். இவளை பிடிங்க, போலீஸ்ல ஒப்படைங்க. அவ வாயில இருந்து சித்தார்த் எங்க இருக்கான்னு உண்மை வரணும். தோல உரிச்சாவது உண்மையை வரவழைங்க. விக்ரம் உத்தரவிட்டார். அவர்கள் அந்த பெண்ணை இழுத்து சென்றனர். அர்ஜுன் கட்டிலில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். மீண்டும் ஒரு கொலை முயற்சி, அதுவும் அவன் வயிற்றுக்குள் இருக்கும் சிசுவுக்கு. விக்ரம் மூச்சிறைக்க திரும்பினார். அர்ஜுனின் பயந்த முகத்தை பார்த்ததும் அவரது கோபம் வடிந்து பதற்றம் தொற்றியது. அர்ஜுன், உனக்கு ஒண்ணுமில்லையே? குடிக்கலையே? விக்ரம் அர்ஜுனின் முகத்தை பிடித்து கேட்டார். அர்ஜுன் அழுது கொண்டே விக்ரமை இறுக கட்டிக்கொண்டான். விக்ரம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம குழந்தையை ஏன் எல்லாரும் கொல்ல பாக்குறாங்க? ஷ், அழாத, நான் இருக்கேன். அவரை தேற்றினார். இனிமே நீ இந்த அறையில தனியா இருக்க வேண்டாம். உனக்கு இங்க பாதுகாப்பு பத்தாது. விக்ரம் ஒரு முடிவெடுத்தார். அவர் அர்ஜுனை தூக்கிக் கொண்டு பிரைடல் கேரி தனது பிரம்மாண்டமான படுக்கை அறைக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு நடந்தார். இனிமே இதுதான் உன்னிடம். என் படுக்கை, என் வாசனை, என் பாதுகாப்பு. இது எல்லாத்துக்கும் நடுவுல தான் நீ இருக்கணும். நான் என் கண் பார்வையை விட்டு உன்னை ஒரு நொடி கூட விலக்க மாட்டேன், விக்ரம் உறுதியாக சொன்னார். அர்ஜுனை தனது படுக்கையில் மெதுவாக கிடத்தினார். தனது போர்வையை அவன் மேல் போர்த்தினார். அந்த போர்வையில் இருந்த விக்ரமின் ஆக்ரோஷமான ஆல்பா வாசனை அர்ஜுனின் பதற்றத்தை தணித்து அவனுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது. விக்ரம் அர்ஜுனின் அருகில் அமர்ந்து அவன் கையை பிடித்துக் கொண்டார். இன்னைக்கு அந்த சித்தார்த்துக்கு ஒரு முடிவு கட்டாம நான் தூங்க மாட்டேன். விக்ரம் போனை எடுத்தார். கமிஷனர், சித்தார்த் இருப்பிடம் தெரிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். இது தனிப்பட்ட கணக்கு. விக்ரம் போனை வைத்துவிட்டு அர்ஜுனை பார்த்தார். நான் போய் அவனை முடிச்சிட்டு வரேன். அதுவரைக்கும் இந்த அறையை விட்டு வெளியே வராத. இங்க என்னோட வாசனை உன்னை பாதுகாக்கும். விக்ரம் நெற்றியில் முத்தமிட்டு கிளம்பினார். அர்ஜுன் விக்ரமின் கையை பிடித்தான். ஜாக்கிரதை விக்ரம். அந்த வார்த்தை விக்ரமுக்கு 1000 யானை பலத்தை கொடுத்தது. கண்டிப்பா வருவேன் அர்ஜுன். நம்மை பிரிக்க நினைத்த அந்த நிழலை அழித்திட்டு வருவேன். விக்ரம் வெளியேறினார். வெளியே இடி முழங்கியது. அது போருக்கான சங்கு முழக்கம் போல இருந்தது. அத்தியாயம் 20. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் நகர்ந்தன. அர்ஜுனின் கர்ப்பகாலம் 7ஆம் மாதத்தை எட்டியிருந்தது. சித்தார்த்தின் மிரட்டலுக்குப் பிறகு விக்ரமின் மாளிகை ஒரு கோட்டையைப் போல மாறியிருந்தது. அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை. அவனுக்கான மருத்துவ பரிசோதனைகள் கூட வீட்டிலேயே அமைக்கப்பட்டன. ஒரு அமைதியான மாலை நேரம். அர்ஜுன் கெஸ்ட் ரூமின் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். அவனது வயிறு இப்போது நன்றாகவே மேடிட்டிருந்தது. அவ்வப்போது குழந்தை உதைக்கும் உணர்வு, பேபி கிக்ஸ் அவனுக்குள் ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கியது. கதவு தட்டப்பட்டது. விக்ரம் உள்ளே வந்தார், கையில் ஒரு தட்டுடன். சாப்பிடும் நேரம் அர்ஜுன். டாக்டர் சொன்ன சத்துமாவு கஞ்சி. விக்ரம் தட்டை மேஜையில் வைத்தார். அர்ஜுன் விக்ரமை நிமிர்ந்து பார்த்தான். கடந்த சில மாதங்களாக விக்ரம் மிகவும் மாறிப்போயிருந்தார். அந்த பழைய திமிர்பிடித்த சிஇஓ இப்போது இல்லை. அர்ஜுனின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கும் ஒரு பொறுப்பான ஆல்பாவாக, அதே சமயம் குற்ற உணர்வில் தவிக்கும் ஒரு மனிதராக இருந்தார். எனக்கு பசி இல்லை. அர்ஜுன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பிடிவாதம் பிடிக்காத. நீ சாப்பிடலன்னா உள்ள இருக்கிற நம்ம குட்டி ஆல்பாவுக்கு பசிக்கும். விக்ரம் மென்மையாக சொன்னார். நம்ம குட்டி ஆல்பாவா? அர்ஜுன் கசப்புடன் சிரித்தான். இது வளர்ந்தா உங்களைப் போலவே ஒரு கொலைகாரனா வருவான்னு சொல்லப் போறியா? விக்ரம் அந்த வார்த்தையை முடித்தார். அவர் கண்கள் கலங்கின. வேண்டாம் அர்ஜுன். என் ரத்தமாயிருந்தாலும் வளர்ப்பு முன்னோடது. அவன் உன்னைப் போலவே அன்பானவனா வருவான். விக்ரம் ஸ்பூனை எடுத்து அர்ஜுனின் வாயருகே கொண்டு சென்றார். அர்ஜுன் வேறு வழியில்லாமல் அதை சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்ததும் விக்ரம் தயங்கியபடியே கேட்டார்.
நான் குழந்தையை தொட்டு பார்க்கலாமா? அர்ஜுன் முதலில் மறுக்க நினைத்தான். ஆனால் குழந்தையின் தந்தை என்ற முறையில் விக்ரமுக்கு இருக்கும் உரிமையை அவனால் மறுக்க முடியவில்லை. அவன் மௌனமாக தலையசைத்தான். விக்ரம் நடுங்கும் கைகளுடன் அர்ஜுனின் வயிற்றை தொட்டார். அந்த நொடி உள்ளே இருந்த குழந்தை பலமாக உதைத்தது. விக்ரமின் முகத்தில் 1000 வாட்ஸ் வெளிச்சம். எவ என்ன உணர்றான் அர்ஜுன்? என் பையன் என்ன தெரிஞ்சுக்கிறான். விக்ரம் அறியாமலே குனிந்து அர்ஜுனின் வயிற்றில் முத்தமிட்டார். சீக்கிரம் வாடா செல்லும், அப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த காட்சி அர்ஜுனின் இருதயத்தை உருக்கியது. இவ்வளவு பாசம் வைத்திருக்கும் இவரா என் அப்பாவை கொன்றார் என்ற கேள்வி மீண்டும் அவனுக்குள் எழுந்தது. இரவு நேரம். அர்ஜுன் படுப்பதற்கு தயாரானான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. உடல் வலி அதிகமாக இருந்தது. அப்போது ஒரு புதிய வேலைக்கார பெண் அறைக்கு வந்தார். கையில் ஒரு டம்ளர் பாலுடன். தம்பி, ஐயா அனுப்பினார். குங்குமப்பூ போட்ட பால். குடிச்சா நல்லது. அந்த பெண் பாலை நீட்டினார். அர்ஜுன் அதை வாங்கினான். அந்த பாலிலிருந்து ஒரு விதமான வாசனை வந்தது. அது குங்குமப்பூ வாசனைதான், ஆனால் அதோடு கலந்து வேறேதோ ஒரு வாசனையும் அடித்தது. அர்ஜுன் ஒரு ஒமேகா என்பதால் கர்ப்ப காலத்தில் அவனது நுகரும் சக்தி சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் மிக துல்லியமாக இருக்கும். அவனுக்கு ஏதோ நெருடலாக இருந்தது. இதுல ஏலக்கா போட்டியா? அர்ஜுன் கேட்டான். ஆமாம் தம்பி, நிறைய போட்டிருக்கேன். அந்த பெண் பதற்றத்துடன் சொன்னாள். அவளது கண்கள் அலைபாய்ந்தன. அர்ஜுன் பாலை வாயருகே கொண்டு சென்றான். சரியாக அந்த நேரம் விக்ரம் அறைக்குள் நுழைந்தார். அர்ஜுன், நாளைக்கு டாக்டர் வர சொன்னார்னு பேசி முடிப்பதற்குள் காற்றில் பரவிய அந்த வாசனையை நுகர்ந்தார். ஆல்ஃபாவின் உள்ளுணர்வு அபாயமணி அடித்தது. அது பாலின் வாசனையல்ல. அது ஒரு விதமான விஷச்செடியின் ஒலியாண்டர் அல்லது அரளி வாடை. குடிக்காத. விக்ரம் பாய்ந்து வந்து அர்ஜுனின் கையிலிருந்த டம்ளரை தட்டிவிடார். பால் தரையில் கொட்டி நுரைத்து கொண்டு ஒரு விதமான நெடியை வெளியிட்டது. அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். விக்ரம் அந்த வேலைக்கார பெண்ணின் கழுத்தை பிடித்து சுவரோடு சாய்த்தார். அவரது கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. அவர் கட்டுப்பாடு இழந்த மிருகமாக மாறினார். யாரடி நீ? என் ஒமேகாவுக்கும் என் குழந்தைக்கும் விஷம் வைக்க யாரடி சொன்னா? விக்ரம் கர்ஜித்தார். அந்த பெண் மூச்சு திணறினாள். ஐயா, என்ன விட்டுடுங்க. சித்தார்த் சார்தான். சித்தார்த். விக்ரம் அந்த பெண்ணை தூக்கி தரையில் வீசினார். சத்தம் கேட்டு செக்யூரிட்டிகள் ஓடி வந்தனர். இவளை பிடிங்க, போலீஸ்ல ஒப்படைங்க. அவ வாயில இருந்து சித்தார்த் எங்க இருக்கான்னு உண்மை வரணும். தோல உரிச்சாவது உண்மையை வரவழைங்க. விக்ரம் உத்தரவிட்டார். அவர்கள் அந்த பெண்ணை இழுத்து சென்றனர். அர்ஜுன் கட்டிலில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். மீண்டும் ஒரு கொலை முயற்சி. அதுவும் அவன் வயிற்றுக்குள் இருக்கும் சிசுவுக்கு. விக்ரம் மூச்சிறைக்க திரும்பினார். அர்ஜுனின் பயந்த முகத்தை பார்த்ததும் அவரது கோபம் வடிந்து பதற்றம் தொற்றியது. அர்ஜுன், உனக்கு ஒண்ணுமில்லையே? குடிக்கலையே? விக்ரம் அர்ஜுனின் முகத்தை பிடித்து கேட்டார். அர்ஜுன் அழுது கொண்டே விக்ரமை இறுக கட்டிக்கொண்டான். விக்ரம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம குழந்தையை ஏன் எல்லாரும் கொல்ல பாக்குறாங்க? ஷ், அழாத, நான் இருக்கேன். அவரை தேற்றினார். இனிமே நீ இந்த அறையில தனியா இருக்க வேண்டாம். உனக்கு இங்க பாதுகாப்பு பத்தாது. விக்ரம் ஒரு முடிவெடுத்தார். அவர் அர்ஜுனை தூக்கிக் கொண்டு பிரைடல் கேரி தனது பிரம்மாண்டமான படுக்கை அறைக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு நடந்தார். இனிமே இதுதான் உன்னிடம். என் படுக்கை, என் வாசனை, என் பாதுகாப்பு. இது எல்லாத்துக்கும் நடுவுல தான் நீ இருக்கணும். நான் என் கண் பார்வையை விட்டு உன்னை ஒரு நொடி கூட விலக்க மாட்டேன், விக்ரம் உறுதியாக சொன்னார். அர்ஜுனை தனது படுக்கையில் மெதுவாக கிடத்தினார். தனது போர்வையை அவன் மேல் போர்த்தினார். அந்த போர்வையில் இருந்த விக்ரமின் ஆக்ரோஷமான ஆல்ஃபா வாசனை அர்ஜுனின் பதற்றத்தை தணித்து அவனுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது. விக்ரம் அர்ஜுனின் அருகில் அமர்ந்து அவன் கையை பிடித்து கொண்டார். இன்னைக்கு அந்த சித்தார்த்துக்கு ஒரு முடிவு கட்டாம நான் தூங்க மாட்டேன். விக்ரம் போனை எடுத்தார். கமிஷனர், சித்தார்த் இருப்பிடம் தெரிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். இது தனிப்பட்ட கணக்கு. விக்ரம் போனை வைத்துவிட்டு அர்ஜுனை பார்த்தார். நான் போய் அவனை முடிச்சிட்டு வரேன். அதுவரைக்கும் இந்த அறையை விட்டு வெளியே வராத. இங்க என்னோட வாசனை உன்னை பாதுகாக்கும். விக்ரம் நெற்றியில் முத்தமிட்டு கிளம்பினார். அர்ஜுன் விக்ரமின் கையை பிடித்தான். ஜாக்கிரதை விக்ரம். அந்த வார்த்தை விக்ரமுக்கு 1000 யானை பலத்தை கொடுத்தது. கண்டிப்பா வருவேன் அர்ஜுன். நம்மை பிரிக்க நினைத்த அந்த நிழலை அழித்திட்டு வருவேன். விக்ரம் வெளியேறினார்.
வெளியே இடி முழங்கியது. அது போருக்கான சங்கு முழக்கம் போல இருந்தது. அத்தியாயம் 21. சென்னை புறநகர் பகுதியிலிருந்த பாழடைந்த ஒரு பழைய தொழிற்சாலை ஃபேக்டரி. விக்ரமின் கார் அந்த இரும்பு கேட்டை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தது. கார் நின்ற வேகத்தில் விக்ரம் இறங்கினார். அவர் கையில் ஆயுதம் எதுவும் இல்லை. அவரது 2 கைகளே போதும் என்ற வெறி அவர் கண்களில் இருந்தது. சித்தார்த், வெளியே வாடா! விக்ரமின் கர்ஜனை அந்த பழைய கட்டிடச் சுவர்களில் எதிரொலித்தது. இருளிலிருந்து ஒரு கைத்தட்டல் சத்தம் கேட்டது. சித்தார்த் மெதுவாக வெளிச்சத்திற்கு வந்தான். அவனுக்கு பின்னால் 4 அடியாட்கள். வரவேற்கிறேன் விக்ரம், கடைசியா என் இடத்துக்கே வந்துட்ட. சித்தார்த் நக்கலாக சிரித்தான். உன் ஒமேகா எப்படி இருக்கான்? அந்த விஷம் வேலை செய்யலையா? அந்த வார்த்தை விக்ரமின் நிதானத்தை இழக்கச் செய்தது. என் குழந்தையை கொல்ல நினைத்த உன் கை இனிமே இருக்கக்கூடாது. விக்ரம் ஒரு பாயும் புலி போல முன்னேறினார். அடியாட்கள் அவரை மறித்தனர். ஆனால் தன் துணையையும் வாரிசையும் காக்கத் துடிக்கும் ஒரு ஆல்ஃபாவின் பலத்திற்கு முன்னால் அவர்கள் நிற்க முடியவில்லை. விக்ரம் ஒவ்வொருவரையும் அடித்து துவம்சம் செய்தார். எலும்புகள் முறியும் சத்தம் கேட்டது. கடைசியாக சித்தார்த் மட்டும் நின்றான். அவன் முகத்தில் பயம் பரவியது. அவன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவினான். கிட்டவராத விக்ரம், குத்திருவேன். விக்ரம் சட்டென்று சித்தார்த்தின் கையை பிடித்து முறுக்கி கத்தியை பிடுங்கி தூர எறிந்தார். சித்தார்த்தை கழுத்தை பிடித்து தூக்கி சுவரில் அறைந்தார். சொல்லு, எதுக்குடா என் வாழ்க்கையில விளையாடுற? உனக்கு என்னடா துரோகம் பண்ண? விக்ரம் கத்தினார். மூச்சு திணறிக்கொண்டே சித்தார்த் சிரித்தான். துரோகமா? நீ உயிரோட இருக்கிறதே எனக்கு பிடிக்கல விக்ரம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீ செத்திருக்க வேண்டியவன். விக்ரம் புருவத்தை சுருக்கினார். என்ன சொல்ற? ஆமாம் விக்ரம், அன்னைக்கு அந்த மழை ராத்திரி உன் கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆகல. நான் தான் பிரேக் வயரை அறுத்தேன். சித்தார்த் உண்மையை உளறினான். நீ அந்த கிண்டி பாலத்துல விழுந்து சாகணும்னு பிளான் பண்ண. ஆனா நடுவுல அந்த சைக்கிள்காரன் வந்தான். நீ அவனை காப்பாத்த திருப்பின, அவன் செத்தான், நீ பொழைச்சிட்ட. விக்ரம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். பிடி தளர்ந்தது. என்னடா சொல்ற? அப்போ அந்த விபத்து? ஆமாம் விக்ரம், அந்த விபத்துக்கு காரணம் நான். உன் கார் மோடி அந்த ஆள் சாகல. நான் வச்ச பொறியில அவன் சிக்கிக்கிட்டான். நீ ஒரு கொலகாரன்னு உன் ஒமேகா நினைச்சிட்டு இருக்கான்ல, ஆனா உண்மையிலேயே கொலகாரன் நான்தான். சித்தார்த் பைத்தியம் போல சிரித்தான். விக்ரமுக்கு உடல் நடுங்கியது. இத்தனை வருடங்களாக தான் சுமந்த குற்ற உணர்ச்சி, அர்ஜுன் தன் மீது கொண்ட வெறுப்பு, எல்லாவற்றிற்கும் இவன்தான் காரணமா? நீ மனுஷனே இல்லடா! விக்ரம் ஆக்ரோஷத்துடன் சித்தார்த்தை ஓங்கி அடித்தார். சித்தார்த் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தான். விக்ரம் அவனை தொடர்ந்து அடிக்க முயன்றார். விக்ரம், நிறுத்துங்க! வாசலிலிருந்து குரல் கேட்டது. கமிஷனர் மற்றும் போலீஸ் படை உள்ளே நுழைந்தது. விக்ரம் தனது போனில் காலை கட் செய்யாமல் பாக்கெட்டில் வைத்திருந்ததால் சித்தார்த் உளறியது அனைத்தும் கமிஷனருக்கு கேட்டிருந்தது. அவன் சொன்ன வாக்குமூலம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு விக்ரம். இனிமே இவன் ஆயுசுக்கும் ஜெயில்ல தான் கழித்தின்னணும். நீங்க சட்டத்தை கையில எடுக்காதீங்க. கமிஷனர் விக்ரமை தடித்தார். போலீசார் சித்தார்த்தை விலங்கு மாட்டி இழுத்துச் சென்றனர். போகும்போது சித்தார்த் விக்ரமை பார்த்து முறைத்தான். ஆனால் விக்ரம் அவனை பார்க்கவில்லை. அவர் மனம் முழுக்க அர்ஜுனிடம் இருந்தது. நான் கொலகாரன் இல்ல அர்ஜுன், நான் கொலகாரன் இல்ல. விக்ரம் காரை நோக்கி ஓடினார். விக்ரமின் வீடு. அர்ஜுன் விக்ரமின் படுக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். நேரம் நடுராத்திரியை தாண்டியிருந்தது. விக்ரம் இன்னும் வரவில்லை. திடீரென்று கதவு திறந்தது. விக்ரம் உள்ளே வந்தார். அவர் சட்டை கிழிந்து கையில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. விக்ரம்! அர்ஜுன் அலறிக்கொண்டு எழுந்து ஓடி வந்தான். அவனது நிறைமாத வயிறு தடுத்தாலும் விக்ரமின் நிலையை பார்த்து அவனால் நிற்க முடியவில்லை. விக்ரம் அர்ஜுனை பார்த்ததும் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டார். அப்படியே தரையில் மண்டியிட்டு அழுதார். விக்ரம், என்னாச்சு? ஏன் ரத்தம்? அர்ஜுன் பதறினான். அர்ஜுன், என்ன மன்னிச்சிடுடா, நான் உன்னை ஏமாத்தல. விக்ரம் தேம்பினார். உன் அப்பாவை நான் கொல்லல அர்ஜுன், அது விபத்தில்ல, சித்தார்த் பண்ண சதி. விக்ரம் நடந்த அனைத்தையும் சித்தார்த்தின் வாக்குமூலத்தையும் சொன்னார். உன் அப்பா, அவர் அன்னைக்கு குறுக்கே வரலனா நான் பள்ளத்துல விழுந்து செத்திருப்பேன். அவர் தன் உயிரை கொடுத்து என்னை காப்பாத்தியிருக்கார் அர்ஜுன். நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அர்ஜுன் சிலையாக நின்றான். இத்தனை மாதங்களாக தன் மனதிற்குள் இருந்த அந்த பெரும் பாரம், தன் காதலனே தன் தந்தையின் கொலைகாரன் என்ற பாரம் அப்படியே இறக்கி வைக்கப்பட்டது போல இருந்தது. நிஜமாவா விக்ரம்? அர்ஜுன் அழுது கொண்டே கேட்டான். சத்தியமா அர்ஜுன், இனிமே நாம குற்ற உணர்ச்சியில வார தேவையில்லை. அர்ஜுன் விக்ரமை தூக்கி நிறுத்தினான். அவரது காயங்களை வருடினான். ஐயோ, இவ்வளவு ரத்தம்! வாங்க, முதல்ல மருந்து போடலாம். அர்ஜுன் விக்ரமை அமர வைத்து பஞ்சால் துடைத்து மருந்து போட்டான். விக்ரம் அர்ஜுனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த முகத்தில் இப்போது வெறுப்பு இல்லை. முழுக்க முழுக்க காதல் மற்றும் பரிவு மட்டுமே இருந்தது. வலிக்குதா விக்ரம்? இல்ல, என் வலி எல்லாம் போயிருச்சு. விக்ரம் அர்ஜுனின் கையை பிடித்து தன் நெஞ்சில் வைத்தார். நீயும் குழந்தையும் பாதுகாப்பா இருக்கீங்க, அது போதும் எனக்கு. அர்ஜுன் விக்ரமின் மடியில் தலை சாய்த்தான். என்ன மன்னிச்சிடுங்க ஆல்ஃபா, உங்கள தப்பா நினைச்சிட்டேன். விக்ரம் அவனை அணைத்துக் கொண்டார்.
நடந்தது எதுவுமே நம்ம தப்பில்ல அர்ஜுன். விதி நம்மை சோதித்தது. இப்போ எல்லாம் முடிஞ்சது. அவர்கள் இருவரும் அந்த அமைதியில் நீண்ட நேரம் அப்படியே இருந்தனர். இருள் விலகி ஒளி பிறந்தது போல அவர்கள் வாழ்க்கையில் இருந்த கருமேகங்கள் கலைந்தன. ஆனால் விதி அர்ஜுனுக்கு கொடுத்த சோதனை இன்னும் முழுமையாக முடியவில்லை. திடீரென்று அர்ஜுன் வயிற்றை பிடித்துக்கொண்டு அலறினான். ஆஹ்! விக்ரம் பதறிப்போய் எழுந்தார். என்னாச்சு அர்ஜுன்? விக்ரம், வயிறு வலிக்குது, தாங்க முடியல. அர்ஜுன் வியர்த்து விறுவிறுத்தான். விக்ரம் பார்த்தார். அர்ஜுனின் காலடியில் ஈரம் பரவியிருந்தது. வாட்டர் புரோக். தண்ணி கூட முடைந்துருச்சு. ஆனா இன்னும் 8 மாதம் கூட முடியலையே. குறை பிரசவமா? அன்று நடந்த மன உளைச்சல் மற்றும் பதட்டம் அர்ஜுனுக்கு பிரசவ வலியை முன்கூட்டியே வரவழைத்துவிட்டது. ஆஸ்பத்திரி, உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். விக்ரம் அர்ஜுனை தூக்கிக் கொண்டு ஓடினார். வலிக்குது விக்ரம், காப்பாத்துங்க. அர்ஜுன் கதறினான். ஒண்ணுமாகாது, நான் இருக்கேன். நம்ம குழந்தைக்கு ஒண்ணுமாகாது. விக்ரம் படபடப்புடன் காரை எடுத்தார். நடுராத்திரியில் கார் மருத்துவமனையை நோக்கி பறந்தது. அர்ஜுனின் அலறல் சத்தம் விக்ரமின் இதயத்தை நொறுக்கியது. சித்தார்த் அழிந்தான். ஆனால் விக்ரமின் வாரிசு உயிருடன் பிறக்குமா? அர்ஜுன் பிழைப்பானா? அத்தியாயம் 22. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு. ஸ்ட்ரெச்சரின் சக்கரங்கள் உருளும் சத்தம் அந்த வராண்டா முழுவதும் எதிரொலித்தது. டாக்டர், ப்ளீஸ் காப்பாத்துங்க, இன்னும் 8 மாசம் கூட முடியல. விக்ரம் ஸ்ட்ரெச்சருடன் ஓடிக்கொண்டே டாக்டரிடம் கத்தினார். ஸ்ட்ரெச்சரில் படுத்திருந்த அர்ஜுன் வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். அவனது முகம் வெளிரி போய் வேர்வை முத்துக்களால் நனைந்திருந்தது. அவன் விக்ரமின் கையை இன்னும் விடவில்லை, இறுகப் பற்றியிருந்தான். விக்ரம், வலிக்குது, என்னால முடியல. அர்ஜுன் முணங்கினான். ஒன்னும் ஆகாத அர்ஜுன், நான் இருக்கேன், இதோ வந்துட்டோம். விக்ரம் அவன் நெற்றியில் முத்தமிட்டார். அவர்கள் பிரசவ வார்டுக்குள் நுழைந்தனர். நர்ஸ்கள் விக்ரமை தடுத்தனர். சார், நீங்க உள்ள வரக்கூடாது, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. இல்ல, நான் என் துணையோட இருக்கணும், அவன் பயப்படுவான். விக்ரம் வாதாடினார். சார், இது ஆபரேஷன் தியேட்டர், பேஷண்ட் கண்டிஷன் கிரிட்டிக்கல். நீங்க வெளியே இருந்தாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். டாக்டர் கண்டிப்புடன் சொல்லிவிட்டு கதவை மூடினார். அர்ஜுனின் கை விக்ரமின் கையில் இருந்து நழுவியது. கதவு மூடிய இந்த வினாடி விக்ரமின் இதயம் நின்றது போலிருந்தது. வெளியே விக்ரம் ஒரு கூண்டில் அடைப்பட்ட சிங்கம் போல குறுக்கும் நெடுக்கமாக நடந்தார். உள்ளே இருந்து அர்ஜுனின் வேதனை கலந்த அலறல் சத்தம் கேட்டது. ஒவ்வொரு முறை அவன் கத்தும்போதும் விக்ரம் செத்துப் பிழைத்தார். கடவுளே, என் அர்ஜுனுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. எனக்கு குழந்தையே வேண்டாம், அர்ஜுன் மட்டும் போதும், அவனை காப்பாத்து. சிறிது நேரத்தில் அங்கே வேதவல்லி வந்து சேர்ந்தார். கார் டிரைவர் தகவல் சொல்லியிருந்தான். விக்ரம், என்னாச்சு? குழந்தை நல்லா இருக்கா? வேதவல்லி மூச்சிறைக்க கேட்டார். விக்ரம் அம்மாவை திரும்பி பார்த்தார். அந்த பார்வையில் கோபமில்லை, ஒருவித விரக்தி இருந்தது. உங்களுக்கு இன்னும் வாரிசு மேலதான் கவலையாம்மா? உள்ளே அர்ஜுன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவன் பிழைக்கலனா நானும் இருக்க மாட்டேன். விக்ரம் உடைந்து போய் சுவரில் சாய்ந்தார். வேதவல்லி அதிர்ச்சியடைந்தார். தன் மகன் அர்ஜுனை இவ்வளவு ஆழமாக நேசிக்கிறான் என்பதை அந்த நொடி அவர் முழுமையாக உணர்ந்தார். அவர் மெதுவாக சென்று விக்ரமின் தோளில் கை வைத்தார். அவன் நல்லபடியா வருவான் விக்ரம், குலதெய்வம் காப்பாத்தும். முதல் முறையாக வேதவல்லி அர்ஜுனுக்காக பிரார்த்தனை செய்தார். திடீரென்று உள்ளே இருந்து ஒரு நர்ஸ் அவசரமாக ஓடி வந்தார். சார், பேஷண்ட் பிபி ரொம்ப குறையுது, அவருக்கு பதற்றம் அதிகமா இருக்கு. அவர் உங்களை தேடுறாரு. உங்க வாசனை இல்லாம அவரால வலிய தாங்க முடியல. டாக்டர் உங்களை உள்ள வர சொல்றாரு. விக்ரம் யோசிக்கவே இல்லை, உடனே உள்ளே ஓடினார். பிரசவ அறை. அர்ஜுன் சுயநினைவை இழக்கும் நிலையில் இருந்தான். மானிட்டரில் இதயத்துடிப்பு தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தது. அர்ஜுன்! விக்ரம் ஓடி சென்று அர்ஜுனின் தலைமாட்டில் நின்றார். அர்ஜுனின் குளிர்ந்த தரங்களை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டார். விக்ரம், வந்துட்டீங்களா? அர்ஜுன் மெல்லிய குரலில் கேட்டான். வந்துட்டேன்டா, என் கண்ணுல, பயப்படாத, நான் இருக்கேன். விக்ரம் தனது ஆக்ரோஷமான ஆனால் பாதுகாப்பான ஃபெரமோன்களை வெளியிட்டார். அந்த வாசனை அர்ஜுனுக்கு ஒரு தெம்பை கொடுத்தது. புஷ் பண்ணுங்க அர்ஜுன், குழந்தை தலை தெரியுது, இன்னும் கொஞ்சம், டாக்டர் ஊக்கப்படுத்தினார். அர்ஜுன் விக்ரமின் கையை தசைநார் அறுபடும் அளவுக்கு இறுக்கப் பிடித்தான். அவனது முகம் சிவந்தது. முழு பலத்தையும் திரட்டி அவன் முயன்றான். ஆ! அர்ஜுனின் அலறல் அந்த அறையை நிறைப்பது. விக்ரம் கண்களை மூடி பிரார்த்தித்தார். திடீரென்று ஞே ஞே ஒரு மெல்லிய ஆனால் உயிரோட்டமான அழுக்குரல் கேட்டது. அறை முழுவதும் அமைதி பரவியது. மானிட்டரின் சத்தம் சீரானது. வாழ்த்துக்கள் சார், ஆண் குழந்தை, டாக்டர் அறிவித்தார். விக்ரம் கண்களை திறந்தார். டாக்டர் கையில் அந்த சிறிய உயிர், இரத்தமும் மாவும் கலந்த அந்த சிறிய உயிர் கைகளை ஆட்டி அழுது கொண்டிருந்தது. குறைப்பிரசவம் என்பதால் குழந்தை மிகவும் சிறியதாக சிவப்பாக இருந்தது. ஆனால் அது அழுது கொண்டிருந்த விதம், அது ஒரு குட்டி ஆல்பாவை என்பதை உறுதிப்படுத்தியது. நர்ஸ் குழந்தையை துடைத்து விக்ரமிடம் காட்டினார். விக்ரம் நடுங்கும் கைகளால் அந்த சிறிய உயிரை தொடப்போனார். ஆனால் அர்ஜுன் நினைவு வந்தது. அர்ஜுன் சோர்வாக கண்களை திறந்து பார்த்தான். விக்ரம், பாப்பா?
பையன் அர்ஜுன், நமக்கு பையன் பிறந்திருக்கான். விக்ரம் ஆனந்த கண்ணீருடன் அர்ஜுனின் நெற்றியில் முத்தமிட்டார். நீ ஜெயிச்சிட்ட அர்ஜுன், தேங்க்ஸ்டா. குழந்தை எடை குறைவாக இருந்ததால் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் NICUவில் வைக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டது. அர்ஜுன் மயக்க நிலைக்குச் சென்றான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. 2 நாட்களுக்குப் பிறகு அர்ஜுன் தனி வார்டுக்கு மாற்றப்பட்டிருந்தான். அவன் உடல்நிலை தேறி வந்தது. விக்ரம் ஒரு வீல் சேரில் அர்ஜுனை அமர வைத்து NICU வார்டுக்கு அழைத்துச் சென்றார். கண்ணாடி பெட்டிக்குள் அந்த சிறிய உயிர் உறங்கிக் கொண்டிருந்தது. மூக்கில் ஒரு சிறிய டியூப், கையில் குளுக்கோஸ். பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தாலும் விக்ரமுக்கு அது உலகத்திலேயே அழகான காட்சியாக தெரிந்தது. பார் அர்ஜுன், நம்ம குட்டி ஆல்ஃபா, விக்ரம் பெருமையுடன் காட்டினார். அர்ஜுன் கண்ணாடியை தொட்டான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எவ்வளவு சின்னதா இருக்கான், என் அப்பாவோட ஜாடை தெரியுது விக்ரம். ஆமா, உன் அப்பாதான் மறுபடியும் பொருந்திருக்காரு. இனிமே இவன்தான் நமக்கு எல்லாம். விக்ரம் அர்ஜுனை அணைத்தார். அப்போது அங்கே வேதவல்லி வந்தார். அவர் கையில் ஒரு தங்கச்சங்கிலி இருந்தது. அர்ஜுன் அவரை பார்த்ததும் சற்று பயந்தான். வேதவல்லி வெதுவாக அருகில் வந்தார். கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கும் பேரனை பார்த்தார். பிறகு அர்ஜுனை பார்த்தார். என்ன மன்னிச்சிடு தம்பி, வேதவல்லி கைகூப்பினார். அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். விக்ரம் அம்மாவை பார்த்தார். என் குல வாரிசை காப்பாத்தி கொடுத்திருக்க. பணத்துக்காக இல்லாம பாசத்துக்காக என் பையன் கூட நின்னு இப்போ அவனுக்கு ஒரு குடும்பத்தையும் கொடுத்திருக்க. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ வெறும் ஒமேகா இல்ல, என் பையனை ஆழ பிறந்தவன். வேதவல்லி மனம் மாறினார். அர்ஜுன் புன்னகைத்தான். பரவாயில்ல மேடம், நீங்க உங்க பையனுக்காக பயந்தீங்க, எனக்கு புரிந்தது. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. வேதவல்லி அந்த தங்கச்சங்கிலியை அர்ஜுனிடம் கொடுத்தார். இது குழந்தைக்கு, அவன் வீட்டுக்கு வந்ததும் நீயே போடு. அந்த தருணம் அவர்களின் குடும்பம் முழுமையடைந்தது. 1 மாதம் கழித்து குழந்தை ஆரோக்கியமாக தேறியது. வீட்டுக்கு அழைத்து வரும் நாள். வீடு விழாக்கோலம் பூண்டிருந்தது. விக்ரம் குழந்தையை தூக்கிக் கொண்டு காரிலிருந்து இறங்கினார். அருகில் அர்ஜுன். ஆரத்தி எடுத்து வரவேற்கப்பட்டனர். விக்ரம் குழந்தையை தொட்டிலில் போட்டார். அனைவரும் குழந்தையை பார்க்க கூடினர். குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம்? வேதவல்லி கேட்டார். அர்ஜுன் விக்ரமை பார்த்தார். விக்ரம் அர்ஜுனை பார்த்தார். அவர்கள் ஏற்கனவே பேசி வைத்திருந்த பெயர் ஆரியன். விக்ரம் சத்தமாக சொன்னார். ஆரியன், நல்ல பேரு. வேதவல்லி மகிழ்ந்தார். விக்ரம் அர்ஜுனின் காதருகே குனிந்தார். ஆரியன் விக்ரம் கிருஷ்ணா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஆல்ஃபா. அர்ஜுன் சிரித்தான். விக்ரம் அர்ஜுனை தன்னோடு அணைத்து கொண்டார். நீ என்னோட ராணி, இவன் நம்ம இளவரசன். இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். ஜன்னல் வெளியே வானம் தெளிவாக இருந்தது. பழைய கசப்பான நினைவுகள் எல்லாம் மழை நீரோடு அடித்துச் செல்லப்பட்டிருந்தன. சித்தார்த் சிறையில் இருந்தான். விக்ரம் மற்றும் அர்ஜுனின் காதல் ஒரு அழகான குடும்பமாக மலர்ந்திருந்தது. விதி அவர்களை பிரித்தது, சோதித்தது, ஆனால் இறுதியில் இணைத்துவிட்டது. என்ன நேயர்களே, விலக நினைத்தேன் விதியிடம் தோற்றின் கதையோட இந்த அழகான முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? விதி இவங்களை எப்படியெல்லாம் சோதிச்சதுன்னு பார்த்தோம். விக்ரமோட கோபம், அர்ஜுனோட தியாகம், சித்தார்த்தின் சதி, இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில ஆரியன்கிற குட்டி தேவதை மூலமா அவங்க காதல் ஜெயிச்சிருச்சு. உண்மையான காதலை யாராலையும் எந்த விதியாலையும் பிரிக்க முடியாதுங்கிறத இந்த கதை அழகா நிரூபிச்சிருக்கு. இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? விக்ரம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இடமா, இல்ல ஆரியன் பிறந்த தருணமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல விறுவிறுப்பான மனசை கவரும் நாவல்களை கேட்க நம்ம பிரியங்கா ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த அழகான லவ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு புதுமையான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் பிரியங்கா ஆடியோ புக்.